சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லோரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. சொல்லுங்களேன், பெரியதுன்னு. ஒன்ஸ் அகைன் ட்ரை பண்ணலாமா? அவர் நம்மேல் வைத்த கிருபை, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த சண்டே? நீங்களும் நானும் சேர்ந்து பிரைஸ் பண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் நம்மளை சுற்றிலும் செய்து கொண்டிருக்கிறார். பலவீன பகுதிகள் பலனடையும், உலர்ந்த எலும்புகள் உயிரடையும், மாற்றப்பட வேண்டிய சரீர உறுப்புகள் மாற்றப்படும், பட்டணத்துல ஒரு பெரிய காரியம் செய்யப்படும். உங்க ஆராதனை பியூரா உண்மையா இருக்கும் பொழுது. எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வர்ஷிப்பை தேவனுக்கு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி எல்லாம் பிரைஸ் பண்ணுங்க, எல்லாம் பிரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த ஆராதனைக்காக நன்றி. நீங்க எங்க நடுவுல இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீங்க வல்ல காரியம் செய்து கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப். நம்மெல்லாம் எழுந்து நின்று உங்களை இன்வைட் பண்ணாமலே யாரெல்லாம் வர்ஷிப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கம் அண்ட் டேக் தி ஃப்ரண்ட் ஏரியா. இந்த ஆல்டரை வந்து நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆமென். முன்பாக வந்து நல்ல கையை உயர்த்தி கர்த்தரை க்ளோரிஃபை பண்ணுங்க. உங்களை பார்த்து சபை தேவனை க்ளோரிஃபை பண்ணும். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆல்டர்ல oh we worship you Jesus. எல்லாம் வாய்களை திறந்து ஸ்பான்டேனியஸாக இயேசுவேன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்க, ஜீசஸ் we worship you. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். we glorify your name. சொல்லுங்களேன். இன்னைக்கு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை சடங்குக்கு நாங்க இங்க வரல. இன்னைக்கு இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நாங்க இங்க வரல. இது தேவன் எங்களுக்காக நியமனம் பண்ணியிருக்கிற ஒரு ரிவைவல் சர்வீஸ். எங்களை நீர் தட்டி எழுப்புகிற ஒரு ஆராதனையாக இது மாறப்போகிறது. we believe for healing. சொல்லுங்க. ஆன்லைன்ல இணைகிறவங்க, அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அடையாளங்களை எதிர்பார்க்கிறோம், அதிசயங்களை எதிர்பார்க்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எங்களோடு கூட இருக்கிறீர். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ, ஓப்பன்லயே டங்ஸ் பேசுங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மொழிகளை பேசுங்க. ஒரு உச்சகட்ட பரவச நிலைக்காக வெயிட் பண்ணாதீங்க. ஆராதனையில ஒரு உச்சகட்ட மியூசிக்குக்காக வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ள தேவன் அந்த பிரேயர் லாங்குவேஜை வைத்து இருக்கிறார். உங்களுக்குள்ள அந்த ஜெப குரலை வைத்து இருக்கிறார். அந்த பரலோக பாஷையை அவர் வைத்திருக்கிறார். ஓப்பனிங்லேயே வாலிபர்கள், பெரியவர்கள், சிறு பிள்ளைகள், கீழே இருக்கிறவங்க, மேல பால்கனியில, ஆன்லைன்ல, எங்கும் இருக்கிறவங்க, சுவாசமுள்ள யாவும் ஓப்பனிங்ல இருந்து நல்லா சொல்லுங்க. இன்றைக்கு என்னுடைய ஆராதனை பவர்ஃபுல்லா இருக்க போகிறது. டிக்ளேர் பண்ணுங்க. என் ஆராதனையில ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் அவர் செய்ய போகிறார். அவர் சொல்லியிருக்கிறார், ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் அவரை துதிப்போம். we will praise him. நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எரிகோ மதில்கள் இடிந்து விழும். நாங்கள் ஆராதிக்கும் போது பேட்டில் ஷிஃப்ட், யுத்த களத்தில் மாற்றங்கள் உண்டாகும். நாங்கள் ஆராதிக்கிற வேளையில் எங்கள் பட்டணங்கள் பாதுகாக்கப்படும். இயேசுவின் நாமத்தில் அநேகருடைய லைஃப் இன்னைக்கு மாறும். இட் இஸ் another revival service. நம்புறீங்களா? எதிர்பார்க்கிறீங்களா? சொல்லுங்களேன். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். we worship you, we exalt you. பிதாவே, ஆவியானவரே, எல்லாரும் ஆன்லைன்ல இங்க வீட்ல இருந்தா கூட இந்த சத்தம் ஒலித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் let God be praised. இயேசு உயர்த்தப்படுவாராக, இயேசு உயர்த்தப்படுவாராக. ஓ, தேவன் எழுந்தருளுவார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். பாத்தீங்களா? when God arises, his enemies are scattered. தேவன் எழுந்தருளும் பொழுது அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். எப்படி தேவன் எழுந்தருளுவார்? நீங்களும் நானும் வர்ஷிப் பண்ணும் பொழுது அவர் எழுந்தருளுவார். நம்புறீங்களா? கையை தட்டி பிரைஸ் பண்ணுங்க. come on, கையை தட்டி பிரைஸ் பண்ணுங்க. praise you. Are you ready? Let's worship Jesus.
கையை தட்டி. நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே, நம்பிக்கை நீதானே, நங்கூரம். சொல்லுவோமா? நம்பிக்கை, நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதான். சத்தமா சொல்லுங்களேன். நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே, நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. பார்வோனை வென்றவரை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். சொல்லுங்களேன். பார்வோனை துதிப்போம், எகிப்தியரை வென்றவரை துதிப்போம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். 1000 பார்வோன்கள் வந்தாலும் எகிப்தியர் வந்தாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கை, நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. கன்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். கன்மலையை பிளந்தவரை துதிப்போம், நீரூற்றை தந்தவரை துதிப்போம். பஞ்சம் பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். சொல்லுங்களேன். பட்டினியே வந்தாலும் வறட்சிகள் என்றாலும் பாடல் பாடி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி நல்லா சந்தோஷமா கையை தட்டி சொல்ல போறோம். அவர் கண்மலையே பிளந்தவர், நமக்கு நீரூற்றை தந்தவர். அவர் நம்மளை அத்தோட விடலைங்க, நம்மளை கண்ணின் மணியை போல நடத்தி கொண்டு வராரு. நீங்களும் நானும் ஆராதிக்கிறவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறாரு. கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். சத்தமா சொல்லுங்களேன். கல்லறையை பிளந்தவரை துதிப்போம், மரணத்தை வென்றவரை துதிப்போம். மரண இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். சொல்லுவோமா? இருளுள்ள பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் வந்தாலும் பயமின்றி முன்னேறிடுவோம். நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கையும் நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. என் நம்பிக்கை நீதானே, என் நங்கூரம் நீதானே. நீங்க மட்டும் சொல்லுங்களேன், உங்க கையை உயர்த்தி. நீதானே, நங்கூரம் நீ. சொல்லுவோமா? நம்பிக்கை, நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீ. திரும்ப சொல்லுவோமா? நம்பிக்கை நீதானே, நங்கூரம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நங்கூரமும் நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே. நம்பிக்கை நீதானே, நங்கூரமும் நீதானே, நாங்கள் நம்பும் தெய்வம் நீதானே, நீதானே. நல்லா கையை தட்டி அவரை. ஹல்லேலூயா. Thank you Jesus. சேர்ந்து நன்றி அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். நம் ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். ஆமென். அவர் நம்பத்தக்க தேவன், நம்மளுடைய நம்பிக்கைக்கு உரியவர் அவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமா கரங்களை தட்டி அந்த தேவனை நம்ம மகிமைப்படுத்துவோமா? போய்
தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே, நாடிகள் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் செல்லும் மகிமையின் மேகமே, நாடிகள் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, எங்கு போய் தொடங்கினதே. எல்லாம் இயேசுவுக்கு சித்தம் முடிந்ததே, எங்கு போய் தொடங்கினதே. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான நம்முடைய ஆரம்பத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என் வீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் என் வீரமாய் அறுக்க செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சி செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனம் மாறிட புத்திரனல்ல. செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எச்சராய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நல்ல கையை தட்டி அவருக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். சர்வ வல்லமையுள்ளவரே, உமக்கு நன்றின் வாயிலை திறந்து உங்க சத்தம் உயரட்டும். சர்வ வல்லமையுள்ளவரே, உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். ஓ, நீங்களும் நானும் பாக்கியவான்கள். ஓ, நீங்களும் நானும் அவரை ஜீவனுள்ள ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். உயிரோடு கூட இருக்கிறவர் நீங்கள் நானும் ஆராதிக்கும் போது இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்ல போறோம். உன்மேல் வாஞ்சையாயிருப்பதினா
என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததை நான் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். எல்லாரும் சேர்ந்து உம்மை வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பீரமாய். உந்தன் நாமத்தை அறிந்ததனால் வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில். ரெண்டு கையை உயர்த்தி இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம். திரும்ப சொல்லுவோமா? இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். திரும்ப சொல்லுங்களேன். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், அதற்குள் சுகம் காணுவேன். சொல்லுவோமா? ஆபத்து நாளில் கூப்பிடும் எனக்கு பதில் அளிப்பீர் வெகு வீரர். இன்னைக்கு ஒரு பதிலுக்காக வந்திருக்கீங்களா? அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறேன். பதில் அளிப்பீர் வெகு விரைவில். என்னுடன் இருப்பீர், தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். நம் தலையை உயர்த்துகிறவர். தப்புவிப்பீர், தலை நிமிர செய்திடுவீர். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்தது. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி அப்பாவை பார்த்தபடியே சொல்லுங்களேன். பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், சுகம் காணுவேன். நீதிமான் நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். வேடனின் கண்ணை பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்பு விட்டீர். இந்த 2 வருஷமும் கண்ணை பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாமலே தப்பு விட்டீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொண்டீர். உமது சிறகுகளாலே என்னை மூடி மறைத்துக் கொள்வேன். இயேசுவா இயேசுவா இயேசுவா. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நீங்க மட்டுமே எங்களுக்கு பலத்த துருகமா இருக்கிறீங்கப்பா. உந்தன் நாமம் பலத்த. சொல்லுவோமா? இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த துருகம். இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள். இயேசுவா சொல்லுவோமா? இயேசுவா இயேசு. சபையார் எல்லாரும் கையை உயர்த்தி அவருடைய நாமத்தை நல்ல சத்தமா வாயில அறிக்கை செய்வோமா? இயேசுவா இயேசுவா. உங்க சத்தம் உயரட்டும். உந்தன் நாமம் பலத்த. இயேசுவா 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 உந்தன் நாமம் பலத்த. கடைசியாய் சொல்லுங்களேன். இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள் சுகம் காணுவேன். நீதிமான் நான் ஓடுவேன், ஓடி அதற்குள்
நல்லா அவருக்கு கையை தட்டி, ஓ அந்த சர்வ வல்லமை உள்ளவரை இயேசுவான்னு சத்தம் போட்டு கூப்பிடுங்களேன். எல்லாரும் சத்தமாகவே இயேசுவா, இயேசுவா, விலையேற பெற்றவரே. இல்ல வாயிலை திறந்து கூப்பிடுங்க, அவர் நாமத்தை சொல்லி, விலையேற பெற்றவரே, ஒருவரும் காணக்கூடாத ஒளியில வாசமாய் இருக்கிற நல்ல தெய்வமே. ஓ நீர் எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவரே. அப்படியே கைகளை உயர்த்தி அந்த பெரிய தேவன் நீங்களும் நானும் ஆராதிக்கும் போது இறங்கி வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து அந்த ராஜா சொல்ற விஷயம் ஒண்ணு மட்டும்தான், நம்ம மலைக்கு கீழே இருந்து ஆராதிக்கிற ஜனமா இருக்க வேண்டாங்க. இந்த நாள்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து மலை மேலே ஏறி அந்த ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசமா இருக்கிற தேவனை பார்த்து அவர் கிட்ட போகிறதுக்கு ஆவியானவர் எங்களை இந்த நாள்ல நாங்க தாழ்த்துகிறோம் சொல்லுங்க. எங்களை நாங்க தாழ்த்துகிறோம் சுவாமி. நாங்க அப்பா நாங்க கீழே இருக்கிற ஜனமா இல்ல, நாங்க மேல வந்து உங்களோடு கூட இருந்து உங்களோடு உறவாடுகிற ஒரு ஜனமாய், உங்களோடு ஒரு நடக்கிற ஜனமா எங்களை மாற்றுங்க. வாய்களை திறந்து கேளுங்களேன். கண்களை மூடி 2 கையை உயர்த்தி சொல்லுவோமா? மறுரூபமாகும் நேரம் இது உன் மகிமையை கண்டிடவே, மறுரூபமாகும் நேரம் இது உன் மகிமையை கண்டிடவே, ஏதேனில் நீ தந்த ஜீவனையே புதுப்பிக்கும். எங்களை புதுப்பிங்க சுவாமி. ஏதேனில் நீ தந்த ஜீவனையே புதுப்பிக்கும் வேளையிது. கையை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பூரணப்பட்ட சபையாய் மாற்றும் மனவாட்டியாய் உம்மை நான் காண, பூரணப்பட்ட சபையாய் மனவாட்டியாய் உம்மை உயிர்ப்பியுமே என்னை உருவாக்குமே, மலை மேலே நாங்கள் உயிர்ப்பியுமே என்னை உருவாக்குமே, மலை மேலே நான் சொல்லுவோமா? உயிர்ப்பியுமே, உயிர்ப்பியுமே என்னை இதனால ஒரு பாரத்தோட ஒரு தாகத்தோட அப்பா என்னை உருவாக்குங்கன்னு சொல்லி விசுவாசத்தோட கேட்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்களையும் என்னையும் எடுத்து பயன்படுத்த ஒரு வல்லமையுள்ளவர். இன்னைக்கு தேவை ஒண்ணு மட்டும்தான், நம்மளை சரண்டர் பண்ணும் போது அந்த ஆவியானவர் பலத்த காரியத்தை செய்ய போகிறாரு. மலை மேலே நாங்கள் பிரகாசிக்கவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவ மனிதனாய் மாற்றும் ஊழியம் செய்திட, ஜீவனுள்ள தேவ மனிதனாய் மாற்றும் ஊழியம். உலகம் என் பின்னால் நீரெந்த முன்னால் தரிசிக்கவே எனக்கு. ஜெபத்தை போல கேட்கலாமா? கண்களை மூடி 2 கையை உயர்த்தி அப்பாவை பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும் தான் எங்களுக்கு முன்னாடி. உலகம் என் பின்னால், உலகம் என் பின்னால் நீரெந்த முன்னால் தரிசிக்கவே எனக்கு. உலகம் என் பின்னால். நாங்க உங்களை எப்போதும் பார்க்கிற ஜனமா எங்களை மாற்றுங்க இந்த நாள் இருந்து. எங்களோட பழைய வாழ்க்கை போறோம் அப்பா.
காலமும் இல்லை நாட்களும் இல்லை, வருகையின் நாளோ சமீபமே. காலமும் இல்லை நாட்களும் இல்லை, வருகையின் நாளோ சமீபமே. பிறப்பின் வாசலில் நின்றிடவே தீர்க்கமாய் உரைத்திட செய்திடுமே. பிறப்பின் வாசலில் நின்றிடவே தீர்க்கமாய் உரைத்திட சொல்லுவோமா? திறப்பின் வாசலில், திறப்பின் வாசலில் நின்றிடவே தீர்க்கமாய் உரைத்திட செய்திடவே. திறப்பின் வாசலில் தீர்க்கமாய் உரைத்திட செய்திடுமே. Hallelujah, 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 Hallelujah. அவரை மகிமைப்படுத்துவோம். அவரை உயர்த்த ஆரம்பிச்சிருங்க. ரெண்டு கையை அப்படியே உயர்த்தி அந்த மகிமையின் ராஜனமும் அதில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். உங்க வாய்களை திறந்து உங்க வாயினால் அவரை துதிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓ ஹல்லேலூயா. அப்பா நீர் எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லுங்களேன். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா உலக ஆசைகள் இதனால எடுத்து போடுங்கன்னு சொல்லி நீங்க உங்க வாயினால் அவரை கேட்க ஆரம்பிச்சிருங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாத்ராகமம்ல பார்க்கிறோம் ஜனங்களுடைய கூக்குரல் பரலோகத்தை எட்டியதுன்னு. இந்த நாள்ல நீங்கள் நானும் அப்பேற்பட்ட ஒரு ஜனமாய் மாறணுங்க. நீங்கள் நானும் கூக்குரல் எடுக்கிற ஜனமாய் மாறணும். நம்மளுடைய ஆராதனை ஒரு பெருமூச்சா மாறணும். ஆண்டவர் கேளுங்க, அப்பா நாங்க நார்மலாய் ஆராதிக்கிற நாட்கள் போதும். ஆண்டவர் எங்களுக்குள்ள இருந்த ஒரு ஆவியானவர் எங்களுடைய பலவீனத்துல எங்களுக்கு பலன் கொடுத்து எங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட விண்ணப்பம் செய்யும்படியாய் ஆவியானவர் எங்க ஒவ்வொருவரும் நிரப்புங்கன்னு சொல்லி வாயிலை சார். ஓ ரஹம் சரேரே, ஓ ரிபாலா ஷதரி எல்லாம் சரேரே. நாங்க எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி. நாங்க மலை மேல ஏறி வரோம்ப்பா. நாங்க உங்களோடு நடக்க எங்களை நாங்க தாழ்த்துக்கிறோம் சுவாமி. பரிசுத்த தேவனை எங்களை எடுத்து நீங்க நடத்தும்படியாய் அப்பா எங்களை எடுத்து நீங்க உபயோகப்படுத்தும்படியாய் நாங்க இந்த நாள்ல கேட்கிறோம் ஆண்டவரே. ஓ சர்வ வல்லமை உள்ளவரே, இதனால நாங்க எங்களை தாழ்த்துகிறோம். நாங்க சிறுக என் கர்த்தர் நீர் ஒருவர் மட்டும் நீங்க உயரும்படியாய் நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்க எல்லா துதிகளை மகிமை செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். நல்லா கையை தட்டி அவருக்கு நல்லா பெஸ்டா கையை தட்டுங்களே. பக்கத்துல இருக்கிறவங்கள வாழ்த்துட்டு உட்காருங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. காணிக்கை எடுக்கிற அஷர்ஸ் நீங்க முன்பாக வரலாம். இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக லிவிங் காட் சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்கிறவங்க இங்கே யாராவது இருப்பீங்கன்னா உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக ஒரு கிஃப்ட் பேக் இருக்குது, அது வாலண்டியர்ஸ் உங்ககிட்ட கொடுப்பாங்க. எல்லாம் நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாமா? ஆன்லைனில் எங்களோட இணைந்திருக்கிற உங்களுக்கும் எங்களை அன்பின் வாழ்த்துக்கள். உங்களோட டீட்டெயில்ஸை சாட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களோட கனெக்ட் ஆக எங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த வாரம், அதாவது இந்த வாரத்துலேருந்து அடுத்த சண்டே வரைக்கும் எனக்கு பர்த்டே வெட்டிங் ஆனிவர்சரி இருக்குதுன்னு சொல்கிறவங்க இங்கே யாராவது இருந்தீங்கன்னா உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். எஸ், அங்கே ஒரு சிஸ்டர் இருக்காங்க. எல்லா கரங்களை தட்டி அவங்கள வாழ்த்தலாமா உற்சாகமாக? ஆன்லைனில் எங்களோடு இணைகிறவங்க எங்களுக்கு சாட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களை வாழ்த்த எங்களுக்கு உதவியாக இருக்கும். இது கர்த்தருக்கு என்று கொடுக்கிறதான ஒரு நேரம். ஸோ நல்லா உற்சாகமாய் முழு மனதோடு ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிற காணிக்கை எடுக்கிற அஷர்ஸ் யூ கேன் கோ அஹெட். நம்மளுக்கு இந்த சர்வீஸ்க்கு அப்புறமா நம்மளுக்கு 11 மணிக்கு ஆங்கில ஆராதனை இங்கே நடக்குது.
எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய நண்பர்கள் இருந்தாங்கன்னா இதை அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை நான் ஆங்கிலம் பேசுவேன் எனக்கு புரியும்னா யூ கேன் ஸ்டே பேக். நீங்கள் அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் இங்கே இருந்து எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆராதிக்கலாம். ஆன்லைனில் இணைந்திருக்கிற உங்களுக்கும் இங்கே ஆங்கில ஆராதனை நடக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்களோடு கூட இணைஞ்சு கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்ம வார நாட்களில் வார இறுதியில் மட்டும் நம்ம கூடுற ஜனங்க இல்லை, வார நாட்களும் நம்மளுக்கு இங்கே என்ன நடக்குது? ஜபம் நடக்குது. காலை 6 மணிக்கு 10 மணிக்கு இங்கே ஜபம் நடக்கும். ஸோ நீங்கள் தவறாமல் வந்து வீட்டில் இருக்கிறவங்க நீங்கள் பகல் நேரத்தில் வரலாம். வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் காலையில் 6 மணிக்கு வந்து இங்கே எங்களோடு கூட ஜபத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நம்மளுடைய வர மாதத்துக்கான ஃபாஸ்டிங் ப்ரேயர் உபவாச ஜபம் 30/1/2 இங்கே நடக்க போகுது. ஸோ அதனால் நைட் ப்ரேயர் ஃப்ரைடே நைட் ஜபம் இங்கே இருக்காது. நம்மளுக்கு அதுக்குபடி ஈவினிங் சர்வீஸ் இருக்கும். ஸோ மார்னிங் 6 AM 10 AM அண்ட் ஈவினிங் 6 PM அண்ட் உங்களுக்கு தெரியும் 6:30 நம்ம லைவ் போவோம். ஸோ தவறாமல் வந்து இப்போத்துலேருந்தே எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்மளுக்கு ரிவைவல் சர்வீசஸ் கரெக்டாக. ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும்? ஜெபிக்க ஆரம்பிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். Lord. Praise the Lord. Amen. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஃபாஸ்டிங் சர்வீஸ்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? இந்த மாசம் ஒரு மைல்டான சர்வீஸ் உங்களுக்கு இல்ல? ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. சண்டேல நீங்க ஃபாஸ்டிங் சர்வீஸும் இருந்துடலாம், அதே டைம்ல சண்டே ஆராதனையும் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ இட்ஸ் அ மைல்டர் மந்த். புரியுதுங்களா? உங்களுக்கு டோஸ் கம்மியான ஒரு மந்த். வழக்கமா வார நாட்களில் 3 ஆராதனை வந்துடும். புதன், வியாழன், வெள்ளி வந்துட்டு அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் டைம். மறந்துடாதீங்க, எப்பவுமே இந்த ஃபாஸ்டிங் சர்வீஸை நீங்கள் மறக்கவே கூடாது. போக போக வார நாட்களில் தான் இந்த ஃபாஸ்டிங் சர்வீசஸ் நடக்கும். ஏன் தெரியுங்களா? நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்து ஊழியக்காரங்களாம் வந்துட்டு அதை முடித்து ஃப்ரைடே நைட் அவங்க வண்டி பிடிச்சி போய் ரெஸ்ட் எடுத்தால் தான் சாட்டர்டே சண்டே அவங்க ஆராதனை அங்கே நடத்த முடியும். அதனால் நீங்கள் பழகிக்கொள்ளணும் வார நாட்களில் கர்த்தரை மகிமைப்படுத்த. ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்களேன். அட நல்லா தான் சொல்லுங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை என் உள்ளத்தில் உங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். கேட்க ரெடியாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு ட்ரூத்லையும் ஒவ்வொரு சத்தியத்திலையும் நீங்கள் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். எப்படிப்பட்ட ரெஸ்பான்ஸ்? அந்த முடிவில் அதை ஏற்றுக்கொள்ளணும். விண்டோ ஷாப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடவுளில் வந்து ரொம்ப நேரம் நம்ம டைம் எடுத்து அந்த புடவை எடுங்க, இந்த புடவை எடுங்க, இது எதில் செய்யப்பட்டது, அது எதில் செய்யப்பட்டது, இது என்ன இம்போர்ட்டடா எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில் இதோ வரோம் இருங்க அப்படின்ட்டு போகிற விண்டோ ஷாப்பர்ஸ் நாம் அல்ல. Amen. We are here to pay the price. நம்ம விலை செலுத்தி தேவனுடைய சத்தியங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுகிற ஒரு சபையாய் இருக்கிறோம். ஒரு பெரிய ஆமென் சொல்லி come on people, கரங்களை தட்டி. அழைப்பு, காலிங். தேவன் உன்னை அழைப்பார் என்றால், உன்னை நோக்கி ஒரு இன்விடேஷன், ஒரு அழைப்பு வரும் என்றால் அதை அசட்டை பண்ணாதே. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்தாங்கன்னா நீங்க அசட்டை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்களேன். பரவாயில்ல. உங்களை கூப்பிட்டாங்கன்னா அசட்டை பண்ணாதீங்க. எடுத்துக்கொள்ளுங்க, பைபிள்ல மிக முக்கியமான ஒரு புஸ்தகம், அதிகாரம் ரோமர் 8, புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 8. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க ரெடி ஆயிட்டீங்களா? நல்ல ஒரு பெரிய பைபிளை வாங்கி கௌரவமா ஆலயத்துக்கு பைபிளை கொண்டு வாங்க. எல்லாருக்கும் இருக்கா பைபிள்? ஆமென் சொல்லுங்களேன். ஓகே. ரோமர் 8ஆம் அதிகாரம் 39 வசனங்கள் இருக்கு. 39 verses. 3 + 9 என்னது? 12. கரெக்டா இல்லைங்களா? அப்போ இந்த 12 என்பது சீஷத்துவத்தின் எண். ரோமர் 8 இருக்கிற 39 வசனமும்
இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷனுக்கு மிக அறிமுகமான வசனங்களா இருக்கணும். நீங்க எத்தனை பேரு வசனங்களை மனப்பாட பண்ணுகிற ஒரு கிருபை உங்களுக்கு இருக்கு? ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம சர்ச்சில் ஒரு ரீடிங் கிளப் ஒன்று ஆரம்பிக்க போறோம். ரீடிங், எத்தனை ரீடர்ஸ் இருக்கிறீங்க? படிக்கிறதுனா உங்களுக்கு அவ்வளோ ஆர்வம், ஏதாவது ஒரு புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க யாராவது இருந்தா உங்க கரங்களை உயர்த்தி காட்டுங்க. நீங்க மாத்திரம் நில்லுங்க பார்க்கலாம். படிக்கிறதுனா எனக்கு ஆர்வம், ஏதாவது ஒரு புக்கு நான் படிச்சுக்கிட்டே இருக்க விரும்புவேன் அப்படின்னு. குட். இப்போ இருக்கிற இந்த நியூ சோஷியல் மீடியா கலாச்சாரத்தில் ரீடிங் ஹேபிட்ஸ் மனிதனிடம் இருந்து திருடப்படுகிறத நீங்க நோட் பண்றீங்களா இல்லையா? we become viewers not readers. நாம் பார்வையாளர்களாய் மாறிவிடுகிறோம், நாம் படிப்பவர்களாக அல்ல. பெரிய செல்வ சீமான்களை, லட்சாதிபதிகள், கோடீஸ்வரர்களை பற்றி சொல்லுகிறாங்க. பெரிய வெற்றி மனிதர்களுக்கு தினமும் குறைந்தது அரை மணி நேரம் படிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமா. மினிமம் half hour they read something, ஏதோ ஒன்றை படிப்பார்கள். படிக்கிற உங்களை நான் பாராட்டுறேன். நம்ம சர்ச்சில் ஒரு ரீடிங் கிளப் ஆரம்பிக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு நல்ல லைப்ரரி போட்டு அருமையான புக்ஸ் அங்கே இருக்கணும். நீங்க படிக்கிற புக்குங்களும் அங்கே போடப்படணும். தயவு செய்து இந்த லைப்ரரியை பராமரிக்க எனக்கு ஒரு உதவி நபர் தேவைப்படுறாங்க. இது ஒன்றும் முழு நேர வேலைலாம் இல்லை, யாரோ ஒரு ஆர்வம் உள்ளவங்க அதில் ஈடுபட்டால் போதும். இதை பற்றி மேலும் விவரங்களை சிஸ்டர் மலரிடம் நீங்க தெரிந்து கொள்ளலாம். தயவு செய்து முன்பாக வாங்க. யூ ஆர் கோயிங் டு பி பெனிஃபிட்டட். அமர்ந்து கொள்ளுங்க, கரங்களை தட்டி இந்த படிக்கிற பிள்ளைங்களை. கம் ஆன், கீப் ரீடிங். ரோமர் 8ஆம் அதிகாரம் 39 வசனங்களுமே நீங்க படித்திருக்கணும். சரளமா படிக்க வரணும். இயேசுவின் சீஷர்களுக்கு வேண்டிய அனைத்து ஆலோசனைகளையுமே இந்த ஒரே அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ளடக்கி இருக்கிறார். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. அந்த பகுதியில் அழைப்பை பற்றி அவர் சொல்லுகிறார். பீயிங் இன்வைட்டட், கால்ட், அப்படி என்ற வார்த்தைக்கு விளக்கத்தை உரைத்திருக்கிறார். நான் வாசிக்கிற இந்த பகுதியவே நீங்க கேட்க போகிறீங்க. 28வது வசனம் தொடங்கி நான் வாசிக்க போகிறேன். 28 நீங்க எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு வசனம். ஆனா அதை தொடர்ந்து வருகிற வாக்கியங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல சத்தியமாக இன்னைக்கு அமையும். 28 தொடங்கி என் கூட நீங்களும் அப்பப்போ வாசிட்டு இருப்பீங்களா? வாசிங்களேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்களேன், அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது அந்த இடத்துல கேம்ப் பண்ணுவோம். ஆண்டவர் சொல்றாரு, சகலமும் எல்லாம் அவருடைய அழைப்பை பெற்ற பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது, நன்மைக்கு ஏதுவாக முடிகிறது. ஆமென். ஆனா இந்த வார்த்தையில அங்க சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். ஆங்கிலத்தில் பர்பஸ், அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்படுகிறவர்கள். தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு, தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. அதை தான் இந்த அழைக்கப்பட்டவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அழைப்பு எதுக்கு? தேவனுடைய திட்டத்தையும் அவர் தரிசனத்தையும் அவர் தீர்மானத்தையும் நிறைவேற்றுகிற ஒரு குழு தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு குழுவாக, ஒரு குடும்பமாக, ஒரு விசுவாசிகளாக இருக்கிறாங்க. கையை தட்டி பிரைஸ் பண்ணுங்க. அதான் அழைப்பு. சிம்பிள். ஆமென். இப்ப எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். தேவனுக்குன்னு ஒரு தீர்மானம் இருக்கு, அதை நிறைவேற்றுகிற நான் அழைக்கப்பட்டவன். அப்ப நிறைய பேர் நீங்க அழைப்புனா வெறும் ஊழியத்துக்கு போகிற ஒரு அனுபவம்னு நினைச்சிட்டு அப்படியே இருந்துடக்கூடாது. யூ ஆர் இன்வைட்டட், யூ ஆர் கால்ட். நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்றால் தேவனுக்கு என்ன தீர்மானம் எங்க நிறைவேற்றப்படணும்னு தோணுதோ அப்பொழுது அவர் ஒரு மனிதனை அழைக்கிறார். அப்போ ஸ்கூல்ல திடீர்னு ஒரு ஸ்கூல் மாறணும்னு இருக்கிறீங்க,
நீங்க ஜெபிக்கிறீங்க, அதுக்கு தான் நீங்க ஜெபிக்கணும். அந்த இடத்துல ஸ்கூல்ல ஒரு டீச்சர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நாங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை யாராவது கொடுக்கணுமே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு யங் பர்சனா இருப்பீங்க ஹை ஸ்கூல்ல, உங்களை திடீர்னு ஸ்கூல் மாற்றத்துக்கு ஒரு சூழ்நிலை உண்டாகும். அப்ப ஆண்டவர் பார்ப்பாரு, அங்க ஒரு டீச்சர் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்களே, இந்த பிரபு மாறணும், ஷீலா மாறணும், இவங்க லைஃப்ல பாவ வழியிலிருந்து இவங்க மனம் திரும்பணும், நான் யாரை கொண்டு என்ன செய்யட்டும்? அப்ப அந்த இடத்துல இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவர் தீர்மானத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஜீசஸ்க்கு தேவை. யாரோ ஒருத்தங்க வீட்டில் ஜெபம் பண்ணியிருப்பாங்க, என் பிள்ளைய நான் எந்த ஸ்கூலுக்கு போடட்டும்? அப்ப ஆண்டவர் தெளிவா சொல்லுவார், இந்த ஸ்கூலுக்கு உன் பிள்ளைய கொண்டு போய் நீ சேர்க்க வேண்டும். அதை கேட்டு நீங்க போய் சேர்க்கிறீங்க பாருங்க. அப்ப நீங்க சேர்க்கப்படும் பொழுது தேவனுடைய தீர்மானத்தை அந்த ஸ்கூலில் நிறைவேற்ற தேவன் உங்களை பயன்படுத்துகிறதுனால நீங்கள் அவர் அழைப்புக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் ஸ்கூல்லையே ஒரு ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க. இது காலேஜுக்கு பொருந்தும், வேலைக்கு பொருந்தும், ஏன் திருமண வாழ்க்கைக்கு பொருந்தும். ஆண்டவருக்கு பாருங்க, யார் யார் எங்கெங்க ஜெபிக்கிறா, எதுக்கு ஜெபிக்கிறான்னு தேவனுக்கு நல்லா தெரியும். அவர் என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, 2 பேர் 2 காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க 2 பேரையும் ஒரு உன்னத சந்திப்புல சந்திக்க வைப்பார். இருவருடைய ஜெபத்துக்கும் ஒருவருக்கு ஒருவர் பதிலாய் மாறி விடுவார்கள். கையை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பிரேக் எடுங்க. பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒருத்தர் கையில நிறைய பணம் வச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார், ஆண்டவரே இந்த பணத்தை நான் எங்க கொண்டு போய் போடுறதுன்னு எனக்கு தெரியலப்பா, நாடு ரொம்ப மோசமா இருக்கு, அதிக வட்டி கொடுக்குறேன்னு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஐயோ இது நீங்க கொடுத்த ஆசீர்வாதம், இது என்னுடைய பெற்றோர் எனக்கு வைத்துட்டு போன ஒரு விலையேற பெற்ற சொத்து, இதை நான் விருதாவா செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க. இன்னொருத்தர் ஜெபம் பண்ணியிருப்பார், ஆண்டவரே எனக்கு ஒரு கிரேட் பிஸ்னஸ் ஐடியா இருக்கு, ஆனா என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எனக்கு ஒரு நபர் இல்லப்பா, எனக்கு நீங்க அந்த நபரை காட்ட மாட்டீங்களான்னு இவரு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு. ஆண்டவருக்கு தான் தெரியும், இந்த 2 பேரையும் டிவைன் அப்பாயின்மெண்ட்ல தேவன் சந்திக்க வைப்பார். ஒருத்தர் ஜெபத்துக்கு இன்னொருத்தர் பதிலாக மாறிவிடுவார்கள். அதுதான் தேவ அழைப்பை நிறைவேற்றுகிற மனிதர்கள். அப்படின்னா முதல்ல உங்க சிந்தையை நான் உடைக்க விரும்புகிறேன். எதுக்கு உடைக்க விரும்புறேன்? அழைக்கப்பட்டவங்கன்னா ஏதோ ஊழியம் தான் செய்யணும், அது பிரதானம். தேவனுடைய தீர்மானங்கள்ல பெரிய தீர்மானம், பெரிய திட்டம் என்னவென்றால், அநேகர் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு பட்டணங்களையும் அவருடைய சபை ஸ்தாபிக்கப்பட வேண்டும், அநேக மக்கள் அவருடைய ராஜ்யத்தை நிரம்பி இருக்க பண்ண வேண்டும். நான் ஒன்று கேட்குறேன் உங்களை பார்த்து, உங்க வீட்டில் ஒரு நல்ல பர்த்டே பார்ட்டி, அந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க நிறைய பேர் வரணும்னு நினைப்பீங்களா மாட்டீங்களா? நிறைய பேர் கூப்பிட்டுருப்பீங்க, ஒரு 2-3 பேர் வந்து நின்னா உங்களுக்கு சேடா துக்கமா இருக்குமா இருக்காதா? அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உண்மையாகவே நீங்க இயேசு மேல அன்பு வைத்தால் உங்களுக்குள்ள என்ன தெரியுமா என்ன வரணும்? ஏன் இயேசு ராஜாவை கோடி 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 கணக்கான மக்கள் அவரை ஆராதிக்கிற அந்த காட்சியை என் கண்கள் பார்க்க வேண்டும், அந்த ஒரு ஏக்கம் உங்களுக்குள்ள வரணும். அப்பதான் நீங்க அவரை நேசிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரணும். அப்ப அதை நிறைவேற்றுகிற அழைப்பு, அதுதான் உன்னதமான அழைப்பு. ஆனா ஒரு காலேஜுக்கோ ஒரு ஸ்கூலுக்கோ போய் ஒரு படிப்பு படிக்கணுமா, அது ஒரு அழைப்பு தான். ஒரு பிசினஸ் செய்யணுமா, தேவன் அந்த பிசினஸ்ல ஏதோ ஒரு நோக்கத்தை நிறைவேற்றணும்னு இருந்தார்னா அதுவும் ஒரு அழைப்பு தான். அதனால தான் இங்க சொல்றாரு, அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய பர்பஸ், நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும் என்பதற்காக, அவருடைய நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவங்களுக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆனா அதை தொடர்ந்து 5 படிகளை காண்பிக்கிறார். அழைப்பை நிறைவேற்றுகிற ஒரு 5 படிகளை இங்க காட்டுகிறார். சொல்றாரு 29, அவருடைய நோக்கம் என்ன கேளுங்க. எல்லாரும் வாயை திறந்து, பிதாவாகிய தேவனுடைய நோக்கம் என்னன்னு கேளுங்க பார்க்கலாம், சத்தமா கேளுங்க. அதை தான் 29ல சொல்றாரு. என் நோக்கம் என்ன தெரியுமா? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே
முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எங்களை முன்னறிந்தாரோ, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அந்த வசனம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா தேவனுடைய திட்டம் அந்த வசனத்துல இருக்கு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தரிசனம் இருக்கு, நிறைய மகன்களும் மகள்களும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. நிறைய மகன்களும் மகள்களும் எனக்கு வேண்டும். இவங்க எல்லா மகனுக்கும் மகளுக்கும் முதல் மகனாக என்னுடைய குமாரனாகி இயேசுவை நான் வைத்திருக்கிறேன். அதுதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். அந்த இயேசு எதை காண்பிக்கிறார்னு கேட்டா, எனக்கு கிடைக்க போகிற எல்லா மகனுக்கும் மகளுக்கும் முதல் பலனானவர், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், மூத்த பிள்ளையாக, ஒரே பேரான பிள்ளையாக அந்த இயேசு இருக்கிறார். இப்போ இவருடைய மாடலை வச்சு எனக்கு கிடைக்க போகிற அத்தனை மகனும் மகளும் இவரை போலவே எனக்கு இருக்கணும். அதனாலதான் அவரை முதற் பலன்னு சொல்லுகிறார். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. அதாவது தேவன் சொல்றாரு, எனக்கு ஒரு தரிசனம், நிறைய மகன் மகள் எனக்கு வேணும். அவங்க எல்லாரும் யாரமா இருக்கணும்னு கேட்டா, யாரமா இருக்கணும்? என்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு மாதிரியே அவங்க எல்லாரும் இருக்கணும். ஆமென். அப்ப தேவன் உங்களை பார்க்கும் போது என்ன விரும்புகிறார்? உங்களையும் என்னையும் அவருடைய சாயலாகவே வைக்க விரும்புகிறார். அதுதான் அழைப்புன்னு சொல்றார். உங்களுடைய கிரேட்டஸ்ட் காலிங், அழைப்பு, இன்விடேஷன் என்னவென்றால், நீங்க அவரை மாதிரி, அவரை போலவே நீங்க வந்தா, அப்படிப்பட்ட ஒரு மகன் மகள் எனக்கு உலகளாவிய அளவில் கோடி கணக்கில் தேவை. அதனால தான் இங்க சொல்றாரு, அதுக்கு என்ன பண்ணி இருக்கிறாராம்? முன்னறிந்தார். முதல்ல சொல்லுங்க, முன்னறிந்தார். அதாவது முன்பாகவே உங்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆங்கிலத்தில் he foreknew. இன்னொரு வார்த்தை, அன்பு செலுத்தினார். அழைப்புல முதல் ஸ்டெப் என்னது? உங்களை முன்பாகவே அறிந்து அன்பு செலுத்தி இருக்கிறார். நீங்க பிறப்பதற்கு முன்பாகவே, தாயின் கர்ப்பத்தில் நீங்க உண்டாவதற்கு முன்பாகவே உங்களை அறிந்து அன்பு செலுத்தி இருக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. ரெண்டாவது சொல்றாரு, யார நான் அன்பு செலுத்தினோ அவங்கள முன்குறித்து இருக்கிறேன் அப்படின்றார். நான் அவங்கள குறித்து வைத்திருக்கிறேன். மூன்றாவது சொல்லுகிறார், யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அடுத்தது சொல்றாரு, யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அழைத்தவங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? ப்ரிப்பேர் பண்றாரு. அவங்கள நீதிமான ஆக்குறாரு, அவங்கள மோல்டு பண்றாரு. அவங்க குணங்களை மாத்துறாரு, அவங்க எரிச்சலை மாத்துறாரு, கசப்பை மாத்துறாரு, அவங்கள நீதிமான்களாக மாற்றியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக மாற்றினேனோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஆமென். இப்போ சகலமும் நன்மைக்கு எதுவாக முடியும். லாஸ்ட் வேர்டிங் என்ன? அவங்கள மகிமைப்படுத்துவார். அப்படின்னா என்ன? தேவனுடைய தீர்மானத்தின்படி அவரால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் முடிவு மகிமையாக தான் இருக்கும், அவமானமா இருக்காதுன்னு ஆண்டவர் ஒரு பெரிய பிராமிஸ அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கிறார். உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்க முடிவு கேவலமா, அவமானமா, நிந்தையா, மரணமா இருக்கவே இருக்காது. உங்க முடிவு மகிமையாக இருக்கும். glorious days உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறார். Can we try that again? யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். கையை தட்டி பிரைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ் எனக்கு தெரியும், இது உங்களுக்கு விளங்கி கொள்ள கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் போக போக உங்களுக்கு விளங்கிடும். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. ஆனா
இந்த 5ல மையமான ஒரு வார்த்தை தான் அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்டவர்கள். நான் யார அன்பு செலுத்துறேனோ அவங்கள தான் நான் முன்குறிக்கிறேன். யாரை நான் முன்குறிக்கிறேனோ அவங்கள நான் அழைக்கிறேன். யாரை அழைச்சனோ அவங்கள நான் நீதிமான்களை ஆக்குவேன். அவங்கள ப்ரிப்பேர் பண்ணுவேன், மோல்டு பண்ணுவேன், உருவாக்குவேன். அதுக்கு பிற்பாடு நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். ஆனா மையமானது என்னது சொல்லுங்க? அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைக்கப்பட்டவர்கள், அழைப்பு, இன்விடேஷன் என்ற வார்த்தை பைபிள்ல பல இடத்துல பார்ப்பீங்க. முதலாவதாக இயேசு இப்படியாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், இந்த பாறையின் மீது என் சபையை, ஆங்கிலத்தில் அதுக்கு வேர்ட் சர்ச், சபை, சர்ச், எக்லீசியா, 2 கிரேக்க வார்த்தையை சேர்த்த ஒரு வார்த்தை எக்லீசியா. ஒன்னு எக், இன்னொன்னு கலியோ. இந்த 2 வார்த்தை சேர்ந்தது தான் எக்லீசியா. ஒன்னு எக்னா அவுட், கலியோனா இன்வைட்டட், கால்ட். அதை சேர்த்து தான் சொல்லுகிறார் கால்டு ஒன்ஸ். இவர்களை எல்லாரும் வெளியே அழைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொண்டதுதான் அந்த வார்த்தை சர்ச், சபை, இன்விடேஷன், அழைப்பு. சபை என்றால் என்னது? உங்களை ஒரு கூட்டமாக அழைத்து, ஒரு இடத்திலிருந்து அழைத்து இன்னொரு ஒரு நிலைக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். அதுல அந்த 2வது வார்த்தை கலியோ, அந்த சர்ச்சுக்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, அதுக்கு ஒரு பெரிய ஆழமான அர்த்தம் என்னன்னா மதிப்புக்குரிய இன்விடேஷனா. என்னது? மதிப்புக்குரிய இன்விடேஷன். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாகவே கிரீஸ்ல அத்தென்ஸ் என்ற ஊர்ல இந்த சர்ச் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. இன்வைட், அழைக்கப்பட்டவர்கள், இன்வைட்டட் ஒன்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. அப்படி என்றால் ரொம்ப சொற்பமான எண்ணிக்கையில ஸ்பெஷலான ஒரு குரூப்புக்கு அந்த தேசத்தில் இருக்கிற உயர்ந்த ராஜாக்கள் கொடுக்கக்கூடிய இன்விடேஷன் என்று அர்த்தமா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அழைக்கப்பட்டவர்கள் என்றால், அதாவது இங்கிலீஷ்ல இட் இஸ் a privilege, it is a honor. இது ஒரு மதிப்பு மிக்க, கணம் பொருந்திய ஒரு அழைப்பு என்று அர்த்தமா. ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த மக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டவர்களாம் கூடி அந்த இடத்துல அமர்ந்து பட்டணத்துக்கு வேண்டிய பல தீர்மானங்களை அவர்கள் முடிவு செய்வார்கள். பலவிதமான விஷயங்கள், பட்டணம் எப்படி நடக்கணும். அதாவது இந்த அழைக்கப்பட்டவர்கள் இயேசு வருவதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த வேர்டு சொல்லுங்க, அழைக்கப்பட்டவர்கள். அந்த கிரேக்க வார்த்தை ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சிலருக்கு பயன்படுத்துவாங்களாம். அவங்க யாருன்னு கேட்டா ஒரு சிறு குழு. அந்த குழு என்ன பண்ணுமா, தேசத்துடைய சட்ட திட்டங்களை அவர்கள் தான் நியமனம் பண்ணுவார்கள். அரசாங்க தீர்மானங்களை அவர்கள் கூடி ஆலோசனை பண்ணி எடுப்பார்கள். நிறைய தேசத்துல இருக்கக்கூடிய புது புது பாலிசிஸ், புது புது திட்டங்களை உண்டாக்குவார்கள். அவர்கள் அங்கே இருக்கிற அந்த ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு முறைகளை அவர்கள் எழுதுவார்கள். ஆபீசர்ஸ் பட்டணத்துக்கு அப்பாயிண்ட் பண்ணுவார்கள். அந்த தேசத்துல பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று குழுவாக அமர்ந்து தீர்மானம் எடுத்து அந்த முடிவை எடுப்பார்கள். அப்போ இந்த அழைக்கப்பட்டவர்கள் என்பது யாரோ சாதாரணமானவர்கள் அல்ல. இவர்கள் யார் என்றால் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரொம்ப ஸ்பெஷல் இன்விடேஷன் பெற்றவர்கள். It is an invitation of privilege and prestigious honor. சலுகையும் மதிப்பும் மிக்க, கணம் பொருந்திய ஒரு அழைப்பிதழ் என்று அர்த்தமாம். கிரேக்க பதத்துல அழைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வார்த்தையை படிக்க படிக்க படிக்க, இதை நான் ஆராய்ச்சி பண்ணி படிக்கும் பொழுது நான் அறிந்தது என்னவென்றால், இது எல்லாருக்கும் கொடுக்க போகிற ஒரு இன்விடேஷன் அல்ல. தேவன் இதை சிலருக்காக, ரொம்ப ஸ்பெஷலானவங்களுக்காக, யார் அவர் ரொம்பவும்
உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து பார்க்கிறாரோ அவர்களுக்கு தேவனே கொடுக்கிற ஒரு மகா பெரிய அழைப்பு தான் இந்த இன்விடேஷன். அழைக்கப்பட்டவர்கள் சொல்லுங்க, அழைக்க. அதாவது சில இடத்துல சொல்றாங்க இட் இஸ் a invitation given for royal wedding அப்படின்றாங்க. ராயல் அரசு குடும்பத்தினருடைய, ராஜரீக குடும்பத்தினருடைய வீட்டில் நடக்கிற திருமணத்துக்கு கொடுக்கிற அழைப்புக்கு பேர் தான் காலியோ. இப்படிப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் என்ற பெயர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் அல்ல, ராயல் குடும்பத்தில் நடக்கிற ஒரு பெரிய நிகழ்வுக்காக வரக்கூடிய மக்களுக்காக வேர் பிரிக்கப்பட்ட அந்த வார்த்தை தான் அழைக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் இப்போ உணர்றீங்க ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிற அழைப்பு மதிப்போ சலுகையோ பெரிய கணமோ ராஜரீக அந்தஸ்தோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்விடேஷனை தான் அழைக்கப்பட்டவர்கள் என்று தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். இதை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில சொல்லுகிறார். அந்த ஓமையில அவர் சொல்லும் பொழுது மத்தேயு 22 அதிகாரம், மேத்யூ சாப்டர் 22, அதே ஓமைய லூக்கா 14 அதிகாரம், இந்த இரண்டு இடத்திலையும் இயேசு வைத்திருக்கிறார். மேத்யூ 22 and லூக் 14 ஒரே ஒரு ஓமையை தான். மத்தேயு அவருக்கு பட்டதை பதிவு செய்கிறாரு, லூக்கா அவர் கேட்டு விசாரித்ததை லூக்கா 14 அதிகாரத்தில் பதிவு செய்கிறார். இந்த இடத்துல அந்த ஓமை துவங்கும் பொழுது நான் வாசிக்கிற மத்தேயு 22 3வது வசனத்தை கவனித்து கேளுங்களேன். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான், அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். 5 வாசிக்கிறோம் பாருங்க. அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, சொல்லுங்க அசட்டை பண்ணின்னு, அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். சொல்லுங்க அழைப்பு, அதாவது ராயல் இன்விடேஷன். சாதா கல்யாணத்துக்கு போறவங்களுக்கு காலியோ என்ற அழைப்புதல் என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. அந்த ஊர்ல ராஜா வீட்டு மகனோ மகளோ இல்ல ராஜா வீட்டுல நடக்கிற கல்யாணத்துடைய அழைப்புதலுக்கு பேர் தான் கிரேக்க மொழியில இங்க அழைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பொருத்தமான ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார்கள். ராயல் இன்விடேஷன். எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு கால், ஒரு இன்விடேஷன். இந்த மத்தேயு 22 லூக்கா 14 இந்த ரெண்டு இடத்திலையுமே கிட்டத்தட்ட 12 முறை, தமிழ்ல பார்க்க மாட்டீங்க, தமிழ்ல அழைக்கப்பட்டவர்கள் 12 முறை இருக்காது. ஆனா கிரேக்க பதத்துல அழைக்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை இயேசு கிறிஸ்து ஒன்றன் பின் ஒன்றாக 12 முறை அவர் வாயினால் உங்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். உங்களை அவர் அழைத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க பாஸ்டர் நான் எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? பாருங்க, பேதுரு எழுதும் போது இப்படி எழுதுகிறார், அந்தகார இருள இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு, அதாவது அழைக்கப்பட்டவர்கள் அந்தகார இருள இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன? அழைப்பு என்பது இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீ வருகிற அந்த முதல் நாளே ஸ்டார்ட் ஆகுது. அன்றைக்கு என்ன இன்விடேஷன் கேட்டா, உன் வாழ்க்கை ரொம்ப இருட்டா இருக்குப்பா, உன்னை ஒரு வெளிச்சத்துக்கு நேராக தேவன் அழைக்கிறார். ஆமென். அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி அவர் வருகை வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு சீசனுக்கு ஒவ்வொரு காரியத்துக்காக தேவன் ஒரு ராயல் இன்விடேஷனை உங்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் அழைப்பு, அதுதான் அழைப்பு. மத்தேயு 22 லூக்கா 14 இருக்கிற ஒரே ஓமைய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது 12 முறை ராயல் இன்விடேஷன், ராயல் இன்விடேஷன் ஃபார் யூ. ராயலான ஒரு அழைப்பு உனக்கு, யாருக்கும் கொடுக்காத ரொம்ப யுனிக்கான ஒரு இன்விடேஷனை நான் உனக்காக கொடுக்கிறேன், அதை ஏற்றுக்கொள்ளு 12 முறை ஜீசஸ் சொல்லி இருக்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்களேன். அங்க ஆனா என்ன நடக்கிறது பாருங்க, இந்த அழைப்பு மதிப்பு நிறைந்ததுன்னு சொல்லும் போது சந்தோஷம் வருதா இல்லையா?
சொல்லுங்களேன். ஆனா சந்தோஷத்தை விட பயம் அதிகம் வரணும். ஏன்னா மதிப்பு நிறைந்த அழைப்பா இது இருக்கிறதுனால தேவன் உன்னை இந்த காலத்துக்கு அழைக்கிற ஒரு காரியம், அதை நீ அசட்டை பண்ணினால் அதற்கேற்ற விளைவும் அழைப்பை பெற்றவர்கள் காண வேண்டி இருக்கு. என் கூட இருக்கிறீங்களா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அதாவது இங்க என்ன சொல்றாருன்னு கேட்டா, அழைக்கப்பட்டவர்கள் கல்யாணத்திற்கு ஊழியக்காரர்கள் அனுப்பி வர சொன்னா அவர்கள் வர மனதில்லாது இருந்தார்கள். பைபிள்ல பாத்தீங்கன்னா 3 முறை ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை முறை? 3 times. 3 முறை அவங்கள பார்த்து அழைக்கிறார். முதல் முறை இங்க குறிப்பிடப்படவில்லை. அதாவது இட் இஸ் a ஸ்டோரி, அது ஒரு சம்பவம். ஏற்கனவே போய் இன்விடேஷன் கார்டு என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவர் ராஜா தன் வீட்டு கல்யாணத்துக்கு உங்களை அழைக்கிறார்னு இன்விடேஷன் கார்டை கொடுத்தாங்க. இன்விடேஷன் கார்டை யாராவது வேணான்னுவோமா? அது ஒரு அட்டை தானே, அதை வாங்கி என்ன பண்ணிட்டோம், எல்லாரும் அதை வாங்கி வீட்டில் வச்சுட்டாங்க. ஆனா கல்யாணம் அன்னைக்கு வெளியில யாருமே வந்த மாதிரி தெரியல. ராஜாக்கு ஒரு மனசு வருத்தம். ஒரு ராயல் இன்விடேஷனை நான் கொடுத்துருக்கிறேன், இவ்வளோ பெரிய ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறேன், இவங்க வரலையேன்னு சொல்லிட்டு இப்பதான் 2வது, அதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு 3வது வசனத்துல, அழைக்கப்பட்டவர்களையோ தன் ஊழியக்காரரை அனுப்பி வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களை, அழைக்கப்பட்டவர்களை, ஏற்கனவே இன்விடேஷன் கார்டு வாங்கினவங்களை வெட்டிங்க்கு வர சொல்லும்படி, ஞாபகப்படுத்தும்படி தன் ஊழியக்காரரை அனுப்பினான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஊழியக்காரரை அனுப்பினான். அந்த ஊழியக்காரர்கள் போய் கூப்பிடுறாங்க, ஐயா இன்விடேஷன்லாம் வாங்குனீங்களே, இன்னைக்கு தான் மேரேஜ் டே, வாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்களுக்காக. அப்போ பைபிள் சொல்லுகிறது, ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ், அவர்கள் வர மனதில்லாது இருந்தார்கள். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டா, they were not willing to come. அவங்களுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா எதை வாங்கிட்டாங்க? காணிக்க வாங்கிட்டாங்களா? இன்விடேஷன் கார்டு வாங்கிட்டாங்க. அப்போ இந்த ஊழியக்காரர் வந்து தேவன் கிட்ட சொல்றாங்க, அந்த எஜமான் வேற யாரும் இல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க சொல்றாங்க, ஐயா அவங்க வருகிறதற்கு விருப்பம் தெரிவிக்கல. கார்டு வாங்கினாங்களா? வாங்கினாங்க. வரேன்னு சொன்னாங்களா? வரேன்னு சொன்னாங்க. ஒப்பு கொடுத்தாங்களா? ஒப்பு கொடுத்தாங்க. ஆனா அவங்க வர்றதுக்கு இப்ப என்ன தெரிவிக்கல? விருப்பம் தெரிவிக்கல. நீங்க சொன்னீங்களா, இது வெறும் அழைக்கப்பட்டவர்கள் இல்ல, இது ராஜரீக காரியத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள் சொன்னங்கய்யா. வர விருப்பம் தெரிவிக்கல. அப்போ உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஆளை மாத்தி அனுப்புவோம். ஒரு நல்ல எஜமான் அதை நினைப்பார். ஒருவேளை நம்ம அனுப்புன ஆளு சரியா கூப்பிடலையோ, ஏன்னா பிள்ளைங்க எல்லாம் இது ராஜரீக அழைப்பாச்சே, இவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான அழைப்புக்கு எப்படி தயங்குவாங்க? ஏதோ போய் சொன்ன ஆள் என்னவா சொல்லல, சரியா சொல்லல. கரெக்டா சொன்னீங்களா மல்ல சிஸ்டர்? அப்போ உடனே என்ன பண்றாரு? அடுத்த குரூப் ஆஃப் தலைவர்களை அனுப்புறார். வசனம் சொல்லுகிறது, 4வது வசனம், அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். 3வதாய் அனுப்பப்படுகிற ஒரு கால், 3rd கால். ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் கொடுத்தவரு, செகண்ட் இன்விடேஷன் கொடுத்தத ஞாபகப்படுத்துற வேற ஒரு ஊழியக்காரரு, 3வது வேற ஊழியக்காரர் அனுப்புறாரு. போய் இப்படி சொல்லுங்க, எருது ரெடியா இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ரெடி. நான் முன்குறித்தவர்களை, முன் அறிந்தவர்களை, முன்குறித்தவர்களை, அழைத்தவர்களை, நீதிமான்களை ஆக்க விரும்புகிறவர்களை, நான் மகிமைப்படுத்த விரும்புகிறவர்களை போய் சொல்லுங்க, உனக்காக எல்லாம் நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீ வா அப்படின்னு. இவரும் போயிட்டு, ஊழியக்காரரும் போயிட்டு சொல்லி இருக்கிறார். சொல்லும் பொழுது என்ன ரெஸ்பான்ஸ் வந்தது? இப்போ அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி, இப்போ அழைக்கப்பட்டவர்கள் 2வது ரெஸ்பான்ஸ் அவங்கள்ட்ட இருந்து. 3வது ஊழியக்காரர், ஆனா வருகிற ரெஸ்பான்ஸ் என்னது? 2வது ரெஸ்பான்ஸ். என்ன பண்ணார்கள்? அவர்கள் அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். என் கூட இருக்கிறீங்களா? அவங்க அதை they despised
ஆங்கிலத்தில் they esteemed it lightly. அதை ரொம்ப ஒரு குறைவா, அதை ரொம்ப சீப்பா, சாதாரணமா அவர்கள் எண்ணி அந்த ராயல் அழைப்பை கேலியோ, ராஜரீக குடும்பத்துக்கு வருகிறவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படக்கூடிய அந்த வார்த்தையை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். மூன்றாவது ஒரு பெரிய ஒரு குரூப் ஆஃப் மக்கள் இங்க இருக்கிறாங்க. 6வது வசனம் சொல்லுகிறது, மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். இன்னொருத்தர் அந்த ஊழியக்காரனையே கொலை செய்துட்டார்கள். நீங்க என்னைக்கு தெரியுமா ஊழியக்காரனை கொலை செய்றீங்க? அந்த ஊழியக்காரனுக்குள்ள தேவன் போட்ட சத்தியத்தை என்றைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களோ அன்றைக்கு அந்த ஊழியக்காரனை நீங்க என்ன செய்றீங்க? கொலை செய்கிறீர்கள். ஆனா இவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கிரவுடு அவர்கள் மனசு இல்ல, அவங்களுக்கு வரத்துக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. இரண்டாவது கிரவுட சொல்றாரு, அவர்கள் அசட்டை பண்ணினவர்கள். மூன்றாவது சொல்லுகிறார், கூப்பிட்டவங்களே என்ன பண்ணிட்டாங்களாம், இவன் இவன் சும்மா கூப்பிட்டு இருக்கிறான், இவன் தொணப்பல் தாங்கலன்னு சொல்லி கூப்பிட்டவனையே கொலையும் பண்ணிட்டார்கள். பாத்தீங்களா, கொலை பண்ணிட்டார்கள். அப்போ ஆண்டவர் என்ன பண்றார் தெரியுமா? அந்த எஜமான் இவர்தான் இயேசு. இதுல எஜமானாய் வருகிறவர் பிதாவாகிய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசிமா தொடர்ந்து அந்த கொலை செய்தவர்களை என்ன செய்கிறார்? 7. ராஜா அதை கேள்விப்பட்டு, இயேசு ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தார். அவர்களை அழித்து அவர்களுக்காக தேவன் வைத்த பட்டணத்தையும் சுட்டெரிக்கிறார். ஏன்? அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள், அழைப்பை கொண்டு வந்தவர்களை வெறுத்தவர்கள், அழைப்பின் செய்தியை விரும்பாதவர்கள். உங்களுக்கு தெரியுமா, உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் இயேசு ராயல் காலிங் வைத்திருக்கிறார். அதற்கு பேர் என்னவா? வெறும் அழைப்பு இல்லையா? வாட் இஸ் இஸ் நேம்? சே ராயல் காலிங். சொல்லுங்களேன், ராயல் காலிங், ராஜரீக அழைப்பு. அதுதான் அந்த வார்த்தையின் இன்ட்ரோடக்ஷனை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அப்போ உங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் அது இருக்கு. ஒரு சிலரை ஆண்டவர் ஒரு தொழிலுக்காக அழைக்கலாம், நீ ஒரு ஊழியக்காரரை மணந்து கொள்ளணும் என்ற ஒரு அழைப்பை கொடுக்கலாம். அவருடைய தீர்மானம், அவ்வளவுதான். அந்த அழைப்புன்றது என்னன்னு கேட்டா, அவருடைய தீர்மானத்தை நீங்கள் உணர்ந்து அதை தெரிந்து கொண்டு அதை நிறைவேற்றுங்க பாருங்க, அதுதான் அழைப்பு. ஆனா நான் இன்றைக்கு ஒரு உன்னதமான அழைப்பை உங்களுக்கு சொல்றேன். அதுதான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடிய இறைபணி. ஒரு கிரேட்டர், ஒரு ராயலான, ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. அது அவரை தேடுகிற ஒரு அழைப்பு. A life that we want to live to seek God. அவரை தேடுகிற ஒரு அழைப்பு. இங்க சொல்றாரு, என் அழைப்பை உதாசீனப்படுத்தி அதை அசட்டை பண்ணி வர மனமில் இல்லாதவர்களை, என் அழைப்பின் சத்தியத்தை கொள்ளுகிறவர்களை, அவர்களை சேனையின் அனுப்பி அவங்க மேல நான் கோபமடைந்து அவர்களை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் சுட்டெரிப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் அழைப்பை தள்ளுகிறவர்கள் மேல வருது பாருங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். என்னை அழைத்தாள், நான் அசட்டை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்க ஒரு பக்கம் பெருமை பாராட்டிக்கலாம், ஐ எம் கால்ட், என் மேல ஒரு அழைப்பு இருக்கு, நான் உணர்றேன், எனக்கு தெரியுது அப்படின்னு. ஆனா அதுக்கு ஈடுணையா அந்த அழைப்பை குறித்து நாம் பயப்பட வேண்டுமா? ஏன்னா அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு ரெஸ்பான்ஸ, ஒரு பதிலை நாம் கொடுக்காவிட்டால் தேவன் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். எப்படி பாருங்க அவருடைய வார்த்தை. இந்த இடத்துல 4 சாக்கு போக்குகளை சொன்னாங்க. 4 excuses. அதை லூக்கா ரொம்ப அருமையா ரெக்கார்ட் பண்றார். புக் ஆஃப் லூக் சாப்டர் 14, லூக்கா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். வாசிங்கம்மா, 18வது வசனம் தொடங்கி. பேஜ் நம்பர் 105.
அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் பேரு இல்ல எல்லாருமா? எல்லாரும், அவர்கள் எல்லாரும் எல்லாருமே போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய். ஏங்க, நான் ராஜா கிட்ட சொல்லுங்க, நான் ஒரு வயல் வாங்கி இருக்கிறேன், அதனால நான் போய் அந்த வயலை என்ன பண்ணணும்? பார்க்க வேண்டும். நான் அந்த வயலை பார்க்கணும். ஐ எம் a farmer. எப்படி முடிக்கிறான் பாருங்க சென்டென்ஸ. என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். பாத்தீங்களா? அதாவது பொலைட்னஸா, தாழ்மையா. ஏன்னா நான் ஒரு வயல் வாங்கி இருக்கிறேன், அந்த வயலை நான் போய் பார்க்கணும். 19வது வசனத்தில் இன்னொருத்தன் இரண்டாவது சாக்கு சொல்லுகிற ஒரு மனிதனை நீங்க பாப்பீங்க. அவன் சொல்லுவான், நான் 5 ஏர் மாடுகளை வாங்கி இருக்கிறேன், அந்த ஏர் மாடுகளை நான் போய் சோதித்து பார்க்க, நான் அந்த ஏர் மாடுகளை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், என்னை மன்னிக்கும்படி. அடடா, என்னவா? அட இல்ல, அதுக்கு பேர் என்னது? தாழ்மையா. என்னது? தாழ்மையா. ஆண்டவர்கிட்ட பார்த்து, ராஜா நான் 5 எருமாடு வாங்கியிருக்கிறேன் ராஜா, அது எல்லாம் வந்து ஏர் உழ போகணும், அந்த ஆக்சன், அந்த யோக்க சுமக்கிற அந்த ஏர் விழுகிற அந்த மாடுகளை நான் விசாரிக்கணும், நான் வர முடியாது, என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க. அடுத்தது லூக்கா எழுதுகிறார், 3வது சாக்கு சொல்லுகிற ஒருவனை குறித்து. பெண்ணை விவாகம் பண்ணினேன். அடடடடா, இவரு புது மேரிட் மேன், இப்பதான் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், அதனால் நான் வர கூடாது. ஐயோ, நான் ஹனிமூன் போக வேண்டி இருக்கு. முதல்ல ஹனிமூன், அப்புறம் 3 ஹனி, எல்லாம் நான் பிஸியான ஆளு, இப்ப போய் என்ன கூப்பிட்டா எப்படி? எப்பவுமே நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, திருமணத்துக்கு முன்பாகவே தேவன் உனக்கு வைத்திருக்கிற அழைப்பு என்னவென்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டுட்டு கூட திருமணம் பண்ணிக்க கூடாது. அந்த அழைப்புக்குள்ள நீங்க போய் உறுதியாகிற வரைக்கும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன் தெரியுமா? திருமணம் தேவனுடைய அழைப்பை நீங்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாக நீங்கள் செய்துவிட்டால் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிம்மதியே போயிடும், சமாதானமே இருக்காது அந்த மேரேஜில். அதனாலதான் ரொம்ப முக்கியம், நீங்க யாரா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், உங்க அழைப்பை எனக்கு காட்டுங்க. நான் பார்த்துருக்கிறேன், சிலர் எப்படிப்பட்டவங்கன்னு கேட்டா, அழைப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க, உடனே மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் இதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்ன, இதுதான் என்னுடைய லைஃபுடைய காலிங், தேவன் எனக்கு வைத்திருக்கிற தீர்மானம், பர்பஸ் இதுதான், நான் இதுவா வரணும் தான் தேவன் எனக்கு காட்டி இருக்கிறார்னு நினைச்சிட்டு உடனே கல்யாணம் முடிச்சிடுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னு பார்த்தா, கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க கண்டுபிடிச்ச அழைப்புக்கு நேரம் அவங்க போகாததை நான் பார்க்கிறேன். ஏன்னு கேட்டா, அவங்க கண்டிப்பா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. பாவியானவர் இங்க நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? அவர் சொல்றாரு, 3வதாக சாக்கு சொல்லுகிறான், எனக்கு இப்பதான் மேரேஜ் நடந்தது, அதனால என்னால வர முடியாது, ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிருங்கன்னு. பொலைட்னஸ் எதுல? தேவனுடைய அழைப்பை தள்ளுகிறதுல. மத்தேயு 22 இன்னொரு ஒரு எக்ஸ்கியூஸ், 4வதாக ஒரு போக்கை அவர் பதிவு செய்கிறார். 5வது வசனத்துல கடைசி வரி சொல்றார், கடைசி, ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார், ஒருவன் தன் வியாபாரத்துக்கு போய்விட்டான். 4 சாக்குகள். 4. முதலாவது, ஐ எம் a farmer, நான் ஒரு விவசாயி, நான் ஒரு நிலம் வாங்கி இருக்கிறேன், அதை போய் நான் பார்க்கணும், தேவ அழைப்புக்கு எனக்கு நேரம் இல்லை. 2வது, 5 ஏர் மாடுகளை நான் வாங்கி இருக்கிறேன், ஒருவேளை டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள நான் போக போறேன், எனக்கு நிறைய வண்டிகள் இருக்கு, ஐ எம் வெரி ஆக்கியபைட், என்னால வர முடியாது. 3வது, எனக்கு திருமணம் நடந்திருக்கு, என்னால வர முடியாது. 4வது, நான் ஒரு பிசினஸ் மேன், ஒரு பிசினஸ்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல மும்முரமா இருக்கிறேன், தேவனுடைய அழைப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. 4 பேர். இந்த சாக்கு சொல்லிட்டு போனவங்க, இவங்க வந்து மனத்தாழ்மை உள்ளவங்க, மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ராயல் இன்விடேஷனை தள்ளிட்டு போறவங்க. இன்னொரு குரூப் தான் அந்த இன்விடேஷனை கொண்டு வந்தவங்களையே கொன்று குவித்தவர்கள். ஆண்டவர் இவர்கள் மேல கோபப்பட்டார். ஏன் கோபப்பட்டார்னு கேட்டா, அவருக்கு தெரியும் அவர் கொடுக்கிற அந்த அழைப்புடைய மதிப்பு என்னதுன்னு. இவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க இந்த புறம் நின்று கொண்டு இருக்கிறீங்க. தேவன் நித்திய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார், அவர் நித்திய காலத்தை பார்க்கிறார்.
அவர் பார்க்கும்போது உன்னுடைய லைஃப் நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், 5 வருஷத்துல உனக்கு என்ன ஆக போகுது, இன்னையிலிருந்து 50 வயசுல நீ எப்படி இருப்ப, 60ல 70ல எப்படி இருப்ப, நீ மரித்து நித்தியத்துக்கு வரும்போது உன் நித்திய ராஜ்யம் எப்படி இருக்கும். அவர் சகலத்தையும் பார்க்கிற தெய்வமாக இருக்கிறார். He is able to see eternity. கையை தட்டி கொஞ்சம் பிரைஸ் பிரேக் எடுங்க. நல்லா come on, நிறுத்தாதீங்க. இந்த நித்திய காலத்தை பார்க்கிற தேவன் அழைப்பை கொடுக்கும் போது அவர் இந்த புறம் இருக்கிறதுனால அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு கொடுத்த ஒரு சான்ஸ், நான் உனக்கு கொடுத்த ஒரு இன்விடேஷன், நான் உனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு, இது எவ்வளோ சிறந்ததுன்னு உனக்கு ஒரு நாளும் தெரியாது. அதனால நீ அதை அசட்டை பண்ணிட்ட. ஆனா நான் உனக்கு கொடுத்த அழைப்பு தான் உன் வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு இன்விடேஷன், அழைப்பு, கால் என்று தேவன் அதை மெச்சிக் கொள்ளுகிறார். நான் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்க போகிறேன், இப்பேற்பட்ட ராயல் அழைப்பு உங்களை நோக்கி வந்திருக்கிறது. ஆமென். நீங்க அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்றீங்களா? Are you able to receive that invitation? பைபிள்ல பலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள். பாருங்க, பவுல் அதை எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், Book of Galatians chapter 1. பவுல் உடைய என்டையர் லைஃபையே நான் உங்களுக்கு வாசிக்க போறேன் ஒரு குறிப்பிட்ட பகுதியில். ஓகேனா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கலாத்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், பவுலுடைய அழைப்பு 13ஆம் வசனம் தொடங்கி, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை நான் சபையை துன்பப்படுத்தினேன், நான் பாழாக்கினேன். எத்தனை பேருக்கு பழைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பழைய வாழ்க்கை. அப்ப ஃபர்ஸ்ட் இன்விடேஷன், a call to repentance, மனம் திரும்புதலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. பவுல் அதை ஏற்றுக்கொண்டார். நான் சபையை பாழாக்கினேன், அழைக்கப்பட்ட எக்லீசியாவை, ராயல் இன்விடேஷனால உள்ள கூடி இருக்கிற மக்களை நான் பாழாக்கினேன், அவங்கள துன்பப்படுத்தினேன். 14வது வசனம் சொல்றார், என் ஜனத்தாரில் என் வயது உள்ள அநேகரை பார்க்கிலும், யூத மார்க்கத்திலே கிட்டத்தட்ட பவுலுக்கு இயேசுடைய வயசுக்கும் பவுலுக்கும் ஒரே வயசு போல, என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியமங்களுக்காக நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். எதுக்கெல்லாம் நீங்க பக்தி வைராக்கியமா இருந்தீங்க பழைய வாழ்க்கையில? கிறிஸ்துவம் அல்லாத ஒரு மார்க்கத்துக்கு, இல்லைன்னா ஒருவேளை ஒரு பாவ வாழ்க்கைக்கு, குடிக்கு, பணம் சம்பாதிக்கணும் என்ற நோக்கத்துக்கு, ஏதோ ஒரு தொழிலுக்கு. அவர் சொல்றாரு, இயேசுவை நான் சந்திக்கிறதுக்கு முன்பாக என் வயசுல உள்ள எல்லாரை காட்டிலும் எனக்கு கரெக்டின் பட்ட காரியத்துக்கு நான் என்னவா இருந்தேன்? பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தெய்வம். எல்லாரும் சேர்ந்து சத்தமா அந்த வார்த்தைகளை வாசிக்கலாமா? நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தெய்வம். ஒன்ஸ் அகைன் சத்தமா வாசிங்க. என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த, யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார், யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார், யாரை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை தொடர்ந்து முடிவு வரைக்கும் மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். அதை பவுல் இங்க சொல்லுகிறார், என் தாயின் கர்ப்பத்தில் நான் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தமது கிருபையினால என்னை அழைத்த. அப்ப யார் மேல அழைப்பு வந்தது? சபையை பாழாக்கணவன் மேல. சொல்லுங்க, யார் மேல அழைப்பு வந்தது? யார் மேல அழைப்பு வந்தது? சொல்லுங்க, சபையை கெடுத்தவங்க மேல. யார் மேல அழைப்பு வந்தது? ஏதோ காரியத்துக்கு வைராக்கியமா இருந்தவங்க மேல. ஆர் யூ ரெடி? யார் மேல அழைப்பு வந்தது? யார் மேல அழைப்பு வந்தது? கூடாது. யார் மேல அழைப்பு வந்தது? சபையை பாழாக்கினவங்க மேல. யார் மேல அழைப்பு வந்தது? சபையை கெடுத்தவங்க மேல. யார் மேல அழைப்பு வந்தது? ஏதோ காரியத்துக்கு வைராக்கியமா ஒரு காலம் வாழ்ந்தவங்க மேல. ஏன்?
காரணம் ஏனென்றால் முன்னறிந்தார் தாயின் கற்பத்திலேயே அப்போஸ்தலனாக பவுல் ஆக வேண்டும் என்பதை தேவன் முன்னறிந்தார். டைம் வரும்போது முன்குறித்தார், அப்புறம் அழைக்கிறார், ரைச்சியஸ் ஜஸ்டிஃபை பண்றாரு, அதுக்கப்புறம் குளோரிஃபை பண்றாரு. ஆமென். அப்போ இப்ப அழைப்பு வந்தவன பவுல் என்ன சொல்றாரு? 16வது வசனம், தம்முடைய குமாரனை, பிதாவுடைய குமாரனாகிய இயேசுவை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது, அவரை எனக்குள்ள, இயேசுவை எனக்குள்ள என் மூலமாக இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தெய்வம் வெளிப்படுத்த அழைப்பு கொடுக்க பிரியமாய் இருந்தபோது, உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடனே நான் என்ன பண்ணல? மாம்சத்தோடு இரத்தத்தோடு நான் யோசனை பண்ணல. நல்லா கவனிங்க. ஆல்டர் கால்ல ஒரு அழைப்பு வரும் பொழுது உடனே அது அவ்வளவுதான், எனக்கு புரியுது, இதுதான் நடக்கணும், இதுக்கு தான் தேவன் என்னை அழைச்சிருக்கிறார், இதுதான் நான் செய்ய போறேன், உடனே ஓடுவோம். ஜெப வேளையில நமக்கு பற்றி எரியும், ஐ நோ த கால், தேவன் என்னை அழைக்கிறது எனக்கு கேட்குது, அப்படி நமக்கு உணர்வு வரும். இந்த அறையை விட்டு வெளியே போனவன் என்ன ஆயிடும்? மாம்சமும் ரத்தமும் பேச ஆரம்பிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப பவுல் சொல்றாரு, தேவன் என்னை அழைச்ச போது நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், ஆமென், ஒரு நிமிடம் கூட நான் ஃப்ளஷ்ல யோசிக்காம. அப்படின்னா என்ன? மாம்ச ரத்தம் எப்படி தெரியுமா யோசிக்கும்? சேஃப்டியே யோசிக்கும். இதுதான் உனக்கு பாதுகாப்பு, இதுதான் உனக்கு சேஃப்டி, இப்படி இருந்தாதான் நீ அப்படி வர முடியும், இது செய்தா அது என்ன, அது எப்படி, இது எப்படி நடக்கும். அந்த மாம்ச ரத்தம் ஆவிக்கு விரோதமா என்ன ஆயிட்டு இருக்கும்? போராடிட்டே இருக்கும். அதனால தான் பவுல் சொல்றாரு, தேவன் ஒரு காரியத்துக்காக என்னை அழைக்கும் பொழுது நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனையே பண்ணல. ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்களேன். அதுதாங்க ரட்சிப்பு. ஆமென். பவுல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. அதனாலதான் தேவன் ஒரு காரியம் சொல்லும் பொழுது இம்மீடியட்டா அவர் என்ன பண்ணல? அவர் பிசிக்கல்ல, ஃபிளஷ்ல, பிளட்ல இந்த உடம்ப முன் வச்சு அவரு யோசிக்கவில்லை. கரங்களை தட்டி கர்த்தரை குளோரிஃபை பண்ணுங்க. மாறாக ஆவியில யோசிக்கிறாரு, ஸ்பிரிட்ல அவர் யோசிக்கிறார். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க உங்க எல்லார் மேலேயும் தேவன் ஏதோ ஒரு அழைப்பு வச்சிருக்கிறார். ஆனா என்னுடைய மெயினான டார்கெட் ஆடியன்ஸ் இங்க யாரோ இருக்கிறீங்க. இளம் வாலிபர்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம், சிறு பிள்ளைகளா. நீங்க சொல்லலாம், என் லைஃப்ல ஒரு தெய்வீக அழைப்பை நான் உணர்றேன், ஐ கேன் ஃபீல் இட். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு என்னை பற்றி சொல்லட்டுமா? உங்க லைஃப்ல ஒன்று நீங்க, இல்லை உங்க வாழ்க்கை துணை, இல்லை உங்க பெற்றோர், இல்லை உங்க பிள்ளைகள், யாரோ உங்க குடும்பத்தில் அழைப்பு உள்ளவங்க இல்லாவிட்டால் உன்னை ஆண்டவர் என்னோடு இணைத்திருக்கவே மாட்டார். கிங்டம்ல ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கு ஒவ்வொரு பொறுப்பை கொடுக்கிறார் தேவன். அவருடைய ராஜ்யத்தில் எனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன தெரியுமா? அவரால் அழைப்பு பெற்ற ஒவ்வொருவரையும் அவருடைய அழைப்புக்குள்ளாக கொண்டு வந்து சேர்ப்பதை கர்த்தர் எனக்கு பொறுப்பாக, ஊழியமாக நான் செய்து இந்த உலகத்தில் முடிக்க வேண்டிய ஒரு பணியாக தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நான் துணிஞ்சு சொல்லுவேன், உன் வாழ்க்கையில, இல்ல உன் வாழ்க்கை துணையுடைய வாழ்க்கையில, இல்ல உன் பெற்றோர்களோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காலிங்கே இல்லாவிட்டால் உன்னை ஆண்டவர் எனக்கு அறிமுகப்படுத்தி இருக்கவே மாட்டாரு என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். உங்க மேல கால் இருக்கிறதுனால தான் உங்களை. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இவ்வளவு பெரிய ராயல் அழைப்பை நான் வாழ்க்கையில வைக்கும் பொழுது அதை நீ மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் ஒரு நாளும் யோசிக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சாகணும். உங்களுடைய அந்த லட்சியங்கள், கொள்கைகள், அந்த பயங்கள், அந்த எதிர்பார்ப்புகளுக்கு நீங்க, அந்த கனவுகளுக்கு நீங்க சாகணும். நான் என்னுடைய வாழ்க்கையில நடந்த இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு மெரினா கடற்கரையில என் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக நான் கொடுத்தேன். என் வாழ்க்கை அவருக்கு கொடுக்கிற வரைக்கும் என்னுடைய எண்ணமெல்லாம் வெளிநாடு போகணும், படிக்கணும், வேலை செய்யணும், நல்ல பணம் சம்பாதிக்கணும், வீடுகள் கட்டணும், மதிப்பும் மரியாதையும் வாழணும். இந்த இயேசு எனக்கு என்ன எதிர்காலம் கொடுப்பாரு,
நான் ஒரு மீட்டிங்க்கு போறேன், அங்க போய் ஜெபம் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்? ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். இதுதான் என் மைண்ட்ல இருந்த எண்ணம். அந்த இடத்துக்கு நான் போனேன். அன்றைக்கு முதல் முறையாய் நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அருமையான கனம் பொருந்திய ஊழியக்காரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் ஃபாதர் பெக்மன்ஸ் அவர்கள் வாயின் வழியாக நான் கேட்டேன். ஐ ரிசீவ் த காஸ்பல். அந்த சுவிசேஷத்தை நான் கேட்ட பொழுது எனக்குள்ள ஒரு பொறுப்புணர்வு என் உள்ளத்தை கவ்வியது. இந்த கடலின் மணலில் நான் அமர்ந்திருந்த நேரத்தில் நாற்காலியில அங்கிருந்து ஒரு சத்தம், உங்க வாழ்க்கையை யாரு இயேசுவுக்கு கொடுக்குறீங்க, முன்பாக வாங்கன்னு. அதனால தான் என்னைக்குமே நான் ஆல்டர் காலை மறக்கிறது இல்லை. கொடுத்துக்கிட்டே இருப்பேன் இந்த இடத்துல ஆல்டர் கால். நான் ஓடினேன். என் பெற்றோர் என்னை தேடுகிறார்கள். கூட்டத்தில் எங்கே ஆளை காணுமேன், ஓடி போய் அந்த மேடைக்கு முன்பாக என் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்தேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? அன்றைக்கு போன நான் அதோட என்னுடைய பழைய ஒரு வாழ்க்கைக்கு திரும்பாத படிக்கு என்னை இயேசு காத்து கொண்டார். That's it. நேற்றைக்கு இரவு என் மனைவியோடு கூட இருக்கும் பொழுது படுக்கையில நான் படுத்துக்கொண்டு இதை நான் சொன்னேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் உனக்கு தெரியுமா? நான் இயேசு கிட்ட போனேன், நான் திரும்பவில்லை. நான் இயேசு கிட்ட போனேன், அந்த நிமிடத்திலிருந்து அவருடைய ஊழியக்காரனாக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் பைபிள் வாசிக்கல, எனக்கு பைபிள் தெரியல, ஆனா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவரை பற்றிய நற்செய்தியை அடுத்த நாள் ஆட்டோ ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷன்ல சொல்லுகிறவனாக நான் மாறிவிட்டேன். நான் கேட்டேன், இந்த நாட்கள்ல ஏன் அப்படிப்பட்டவங்க இல்ல? நிறைய பேர் இந்த நாட்கள்ல வராங்க, ஆல்டர் கால்ல வராங்க, நல்ல மண்டையை ஆட்டுறாங்க, எல்லாம் பிடிக்கிறது மாதிரி முகத்தை காட்டுறாங்க. ஆனா ஏன் இவங்க அந்த அழைப்பை தள்ளுறாங்க, இன்விடேஷனை தள்ளுறாங்க? எனக்கு புரியலையே அப்படின்னு என் ஆதங்கத்தை நான் பேசிட்டு இருந்தேன். உங்களை குறித்து நினைச்சு பேசிட்டு இருந்தேன். நான் சொல்லட்டுமா? நான் இன்னொரு தடவை உங்களுக்கு இதை மறுபடியும் சொல்றேன். என்றைக்கு இயேசுவை பார்க்க போனேனோ, என் வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. என்னுடைய ஆவிக்குரிய பயணத்தில் வெற்றி காலங்கள், தோல்வி காலங்கள் இருந்தது, அது வேற. ஆனா என்றைக்கு இயேசுவை பார்க்க போனேனோ அந்த நாள் தொடங்கி இந்த நாள் வரை 3 வருஷம் கழிச்சு இல்ல, ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து 2 வாரம் கழிச்சு இல்ல, அந்த நிமிடத்திலிருந்து இன்று வரை அவருடைய சித்தத்தையும் அவருடைய தீர்மானத்தையும் அவருடைய அழைப்பையுமே முன்வைத்து நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் என்பதை உறுதியாக நான் சொல்ல முடியும். இன்று இளம் வாலிபர்களை நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், தேவன் உங்களுக்கு ஒரு ராயல் இன்விடேஷன் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்பீங்களா? ஆண்டவர் அப்ப என்ன பண்ணாரு? என்னை வெளிதேசம் கொண்டு போனார். நான் கொண்டு போன போது கல்லூரியில 15 நாள் உட்கார்ந்து என்னால முடியல. நான் சொன்னேன், இந்த காலேஜில் உட்கார ஆண்டவர் என்னை இங்க கொண்டு வரலையே, அவருடைய மக்களை நடத்த என்னை உருவாக்குறதுக்கு தானே இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்தாரு. என்னை அர்ப்பணிச்சேன், சபையில சேவை செய்துட்டு இருந்தேன். எங்க பாஸ்டர் என்னை ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தார். என் தோள்ல தட்டி சொன்னார், ரொம்ப நாளா இப்படியே சர்ச்சில் வேலை செய்துட்டு இருக்கிற, சர்ச்சில் ஒரு கோர்ஸ் இருக்கு, 1 இயர் கோர்ஸ் தான், நீ சேர்ந்து நீ படிக்கணும். நான் சொன்ன, பாஸ்டர் எங்கிட்ட ஒன்றும் என் ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார், அழைப்பு என் வாழ்க்கையில் இருக்கு, நான் வேலைக்கெல்லாம் போகலை, நான் வேலைக்கு போனால் பணம் இருக்கும், தங்குறதுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை, என் பெற்றோர்களுக்கு நான் சொல்ல முடியாது. அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், பணத்தை பற்றி நீ கவலைப்படாத, உன்னை ஃபுல்லாக நான் ஸ்பான்சர் பண்ண போகிறேன், உனக்கு இந்த பயிற்சி தேவைன்னு 1 வருஷம் என்னை அந்த பயிற்சிக்கு அர்ப்பணிக்க சொன்னார். நான் போனேன், 1 வருஷம் அந்த பயிற்சியை அர்ப்பணித்தேன். நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த பயிற்சியில் என் வாழ்க்கை நிர்ணயமானது, என் அழைப்பு உறுதியானது, என் எதிர்காலம் எனக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த 1 வருஷத்தினால நான் இன்றைக்கு இங்க நின்று கொண்டிருக்கிறேன். அதே 1 வருஷம் பயிற்சிக்கு 12வது வகுப்பை முடிச்சிட்ட உடனே பாஸ்டர் சாரா அவங்க வராங்க. அவங்க வரும் பொழுது அந்த பட்டணத்திலேயே அவங்க செகண்ட் இன் 12th, அந்த சிட்டிலேயே அவங்க எத்தனாவது? 2வது. அந்த என்டையர் சிட்டிலேயே 12th மார்க். அவங்களுக்கு MBBSக்கு ஸ்காலர்ஷிப் ரெடியா இருக்கு. ஆனா அவங்க 1 வருஷம் பிரேக் எடுக்கிறாங்க. ஏன் 1 வருஷம் பிரேக் எடுக்கிறாங்க? தேவனுடைய அழைப்பை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்னை எதுக்கு அழைக்கிறாரு? நான் இது செய்யணுமா அது செய்யணுமா எனக்கு தெரியல.
அதனால ஒரு வருஷம் அவங்களும் அதே சர்ச்சில் இருந்த அந்த வேதாகம பயிற்சியில் அவங்களும் சேர்றாங்க. நானும் சேர்ந்தேன். நாங்கள் எல்லாரும் அந்த பேட்சில் படித்தோம். அந்த வேதாகம பயிற்சி பேட்சில் நாங்கள் 2 பேர் தான் இன்றைக்கு கர்த்தருக்காக முழு நேர ஊழியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மற்றவங்க எல்லாம் அந்த ஒரு வருஷம் வந்துட்டு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்தாங்க, எங்களுக்கு ஊழிய அழைப்பு இல்லைன்னு. ஒருத்தங்க இப்போ கனடால டெலிவிஷன் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க ஒரு சினிமா துறையில நடிகரா போயிட்டாங்க. இப்படி பலர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வாழ்க்கைக்கு. ஒருத்தங்க ஒரு பேக்கரி ஆரம்பிச்சுட்டாங்க வெளிநாட்டில், எங்க கூட பைபிள் காலேஜ் படிச்சவங்க. ஆனா அதெல்லாம் தவறு கிடையாது. அந்த ஒரு வருஷம் அவங்க எதுக்காக செலவு பண்ணாங்கன்னு கேட்டா, அவங்க லைஃப்ல உண்மையாகவே கால் ஆஃப் காட் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக, ஊழியத்துக்கு உண்டான அழைப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த ஒரு வருஷம் செலவு பண்ணாங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அது நல்லது. நிறைய தேசத்துல வளர்ந்த நாடுகள்ல, பெரிய பெரிய சபைகள் இருக்கிற நாடுகள்ல இந்த 1 இயர் கோர்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. எதுக்காகன்னு கேட்டா, ஒவ்வொரு பிள்ளைகளும், ஒவ்வொரு இளம் வாலிப பிள்ளைகளும் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு வருஷம் கேப் எடுப்பாங்க. அந்த வருஷம் கேப்ல அந்த அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த இன்டர்ன்ஷிப் கோர்ஸுக்கு போவாங்க. அந்த கோர்ஸ்ல தான் எந்த காலேஜ் போகணும் என்ற தேவனுடைய அழைப்பையே அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. அதனால தான் அந்த நாட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஏன்? அவங்க தேவனுடைய அழைப்பை ஒரு ராயல் இன்விடேஷன் ஆகி பார்க்கிறார்கள். சொல்லுங்க, ஒரு ராயல். சொல்லுங்க, இது ஒரு பிச்சைக்கார, சொல்லுங்களேன், இது ஒரு பிச்சைக்கார பொழப்பு இல்ல. சொல்லுங்க ஐயா, இது ஒரு பிச்சைக்கார பொழப்பு இல்ல, இது ஒரு ராயல் காலிங். சொல்லுங்க, இது ஒரு ராயல். கையை தட்டி பிரைஸ் பண்ணுங்க. இது ஒரு ராயல் காலிங். ஆமென். எங்க பாட்டி, நான் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு இந்தியா வரும் பொழுது, அவங்க கத்தோலிக்கர்கள். அப்பப்ப என்ன பார்த்து சொல்லுவாங்க, ஏய் இதெல்லாம் உனக்கு தேவையாடா? ஏதோ ஒரு அறையில உட்கார்ந்துக்கிட்டு என்னவோ பண்ணிட்டு இருக்கிற ஜபம்னு, இதுல ஏதோ கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் உனக்கு தேவையாடா? நான் பேயை பார்த்தா கூட எதிர்த்து நின்று போராடிடுவேன், பாட்டியை பார்த்தா ஓடிடுவேன். அவ்வளோ பயங்கரமான கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க இன்னைக்கு இல்லை. ஆனா நான் சொல்லட்டுமா, எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை கண்டிப்பாக அவர் மகிமை தான் படுத்தி கொண்டிருக்கிறார். இட் இஸ் a glorious calling. இது மகிமை நிறைந்த ஒரு ஸ்தானம், ஒரு அழைப்பு. இது அவங்க பார்க்கிறதுக்கு உயிரோட இல்லை. அன்னைக்கு நினைச்சாங்க, குறைவா இருக்கே, கேவலமா இருக்கே, ரொம்ப எளிமையா இருக்கே. இன்று ஆண்டவர் எல்லாத்திலையும் எல்லாவற்றையும் அவர் மகிமையாக மாற்றி இருக்கிறார். பிரைஸ் பண்ணுங்க. இன்றைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். உங்கள நிறைய பேர் உங்க உள்ளத்துல ஹெவியா அதை உணர்றீங்க. என்ன உணர்றீங்க? பாஸ்டர், நான் அழைப்பு பெற்ற ஒருத்தன். சிலர் இருக்கிறீங்க, எனக்கு தெரியல, ஜெனியூனா எனக்கு தெரியல, எனக்கு அழைப்பு இருக்கா எனக்கு இல்லையான்னு தெரியல. ஒரு நாள் காலையில் ஏன்ச்சா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு நாள் இல்லாத மாதிரி தோணுது. இன்னொரு சிலர் சொல்றீங்க, பாஸ்டர் எனக்கு ஊழியத்துக்கெல்லாம் அழைப்பு இல்லை, ஆனா நான் என்னைக்குமே இயேசுவுக்கு ஒரு நல்ல பிள்ளையா அவர் சபையிலையும் நான் இருக்கிற இடத்துலையும் என்றும் நான் சாட்சியாக வாழ்வேன் அப்படின்னு இருக்கிறீங்க. எல்லாருமே ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டவர்கள். ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க தேவனுக்காக நீங்க சாட்சியா இருந்தா நீங்க ஊழியக்காரன், ஊழியக்காரி. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, குளோரிஃபை பண்ணுங்க, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். ஆனா இந்த ராயல் இன்விடேஷனுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். காலத்தை தள்ளாதீங்க. உங்க வயது இருக்கும் பொழுது பிற்பாடு இதை பார்த்து கொள்ளலாம் நினைக்காதீங்க. இன்றே உங்களை அர்ப்பணிங்க. என்னுடைய பாஸ்டர் ஒரு பெரிய சபையுடைய ஊழியக்காரர். அவர் பங்களாதேஷுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தார். இந்த பங்களாதேஷுக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது இந்த ரிக்ஷா ஓட்டுறவங்க இருப்பாங்க தெரியுமா, அந்த ரிக்ஷா ஓட்டுற அந்த ரிக்ஷால ஏறி அவர் உட்கார்ந்தார். அவருக்கு ஒரு ஆசை, இந்த ரிக்ஷால போகணும் அப்படின்னு. மனுஷன் இயக்குற ரிக்ஷா. அந்த ரிக்ஷால உட்கார்ந்து அவர் போகும் பொழுது அந்த மனுஷன் தெரிஞ்சு கொண்டான், இவர் ஏதோ ஒரு ஊழியக்காரர் போல இருக்குன்னு. அவன் வசனங்களை பேசுகிறான், தன்னோடு கூட இருக்கிற ஊழிய அனுபவங்களை பேசுறான், எல்லாத்தையும் அவன் பேசுறான்.
கடைசியில் அவர் கேட்டார், அப்பா இவ்வளோ பேசுறியே நீ ஏன் அவருக்காக ஊழியம் செய்யக்கூடாது? இந்த ரிக்ஷா ஓட்டுறதை விட்டுட்டு நீ ஏன் அவருக்காக ஊழியம் செய்யக்கூடாது கேட்கும் பொழுது, அவர் எங்கிட்ட சொன்னது, என்னை சென்னையில பார்த்துட்டு இந்த கதையை சொல்லும் போது இப்படி சொன்னாரு, பங்களாதேஷ்ல ஒரு ரிக்ஷா ஓட்டுற ஆளு அவ்வளவு இயேசுவை பற்றி தெரியும், ஆனா ரிக்ஷாவை விட்டுட்டு இயேசுவின் ஊழியத்தை பிடிக்க மனசில்லாத ஒரு ஆளை நான் பார்த்தேன். அவ்வளவு குறைவா அவன் இந்த உன்னதமான பணியை நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு தெரியாத விஷயம் இல்லவே இல்லை பைபிள்ல. அவ்வளவு தெரிஞ்சவன், அவ்வளவு அருமையா ஆங்கிலம் பேசுறான். நான் உன்னை பார்த்து சொல்லட்டுமா, நீ எந்த வேலையில வேணாலும் இருக்கலாம், அந்த வேலையில உனக்கு ஒரு திருப்தி இருக்காது, அந்த வேலையில உனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. நீ மாத்திரம் அந்த அழைப்பை அறியாமல் உன் வாழ்க்கையில அப்படியே இருந்தால். என் கூட இருக்கிறீங்களா? என் கூட இருக்கிறீங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேன், இன்றைக்கு எத்தனை பேர் உணர்றீங்க, பாஸ்டர் ஐ ஃபீல் த கால் ஆஃப் காட், என்னால அவருடைய அழைப்பை, அந்த சத்தத்தை என்னால கேட்க முடியுது, உணர முடியுது. நான் உங்களுக்கு சொல்றேன், வருகிற ஆகஸ்ட் மந்த்ல இருந்து லிவிங் காட் சர்ச்சில் ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறோம். ஒரு வருஷம் அந்த பயிற்சிக்கு நீங்க உங்களை அர்ப்பணிங்க. இளம் ஆண்கள், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், யங் பீப்புளை பார்த்து சொல்ல, 1 இயர் உன் லைஃப்ல அந்த பயிற்சிக்காக நீ உன்னை அர்ப்பணி. அந்த டைம்ல உனக்கு தேவ அழைப்பு இருக்கா இல்லையா என்பதை நீ கண்டுபிடி. அந்த பயிற்சி எப்படின்னு கேட்டா, காலையில 9 மணில இருந்து மாலை 3 மணி வரை பைபிள் சொல்லி கொடுக்கிறோம். பைபிள் சொல்லி கொடுக்கிறோம். நீங்க யாரா வேணா இருங்க, திருமணமானவங்களா இருங்க, வேலைக்கு போகாம வீட்டில் இருக்கிறவங்களா இருங்க. நான் உங்க சொல்றேன், 1 வருஷம் வேதாகமத்தை பக்கத்துக்கு பக்கம் படிக்க உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 9 o'clock வாங்க, 3 o'clock வரையும் வேதத்தை நல்லா படியுங்க. இங்க டீச்சர்ஸ் வராங்க சொல்லி கொடுக்க. உங்க லைஃபை ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த இன்விடேஷனுக்கு அர்ப்பணிங்க. மாம்சத்தோடு ரத்தத்தோடு அதை யோசிக்காதீங்க. மாம்சம் ரத்தத்துக்கிட்ட போய் கேட்காதீங்க, நான் போகலாமா வேணாமான்னு. ஆண்டவருடைய ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்றாருன்னு. அதுக்கு உடனே உங்களை சரண்டர் பண்ணுங்க, வேற யோசிக்காதீங்க. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நிறைய பேர் இங்க இருப்பீங்க, நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் என் லைஃப்ல ஒரு அழைப்பு இருக்கு, ஆனா என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியல. நான் உங்களை சொல்லுவேன், இன்றைக்கு உங்க லைஃபை, யங் பீப்புள் குறிப்பாக பாய்ஸ், இளம் வாலிபர்கள், நீங்க அர்ப்பணிக்கணும். 1 மாசம் நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க சும்மா சொல்லுங்க. யங் பாய்ஸ், இளம் வாலிப பிள்ளைங்க, இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு உடனே வேலைக்கு போயிடுறீங்க, காலேஜே முடிக்காம உடனே என்ன பண்ணிடுறீங்க, வேலைக்கு போயிடுறீங்க. 15,000 இன்டூ 12 மாசம் எவ்வளோ சொல்லுங்க? என்னங்க சிஸ்டர்? ஆமேன். 1,80,000 கிட்டத்தட்ட எல்லாம் சேர்த்து 2 லட்சம். 1 வருஷம் உன் வாழ்க்கையில நீ 1 வருஷம் வேலைக்கு போகாம ஃபுல்லா இயேசுவை படிக்க உன்னை அர்ப்பணிக்கணும்னா நீ இழக்க போகிறது எவ்வளவுதான் சொல்லுங்க? 2 லட்சம் பெரிய அமௌண்டா? 2 லட்சம் பெரிய அமௌண்டா? நீ இழக்க போகிறது எவ்வளவுதான்? 2 லட்சம். ஆனா நான் சொல்றேன், இந்த 1 வருஷம் உன்னை அர்ப்பணிக்காம தேவ அழைப்பு உன் வாழ்க்கையில இருந்து அதை நீ தட்டி கழித்து கொண்டே இருந்தாய் என்றால் நீயும் அழிந்து உன் பட்டணமும் சுட்டெரிக்கப்படும். அது எவ்வளவு பெரிய நஷ்டம்? அது 2 லட்சமா சொல்லுங்களேன்? அது பல 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 மதிப்புக்கு அடங்காத உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் சந்ததி, உன் எதிர்காலம், உன்னுடைய என்டையர் லைஃப் பெரிய லாஸ்ல முடிஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்க என்ன ஒப்பு கொடுக்கணும்னு கேட்டா, நான் இயேசுவை பற்றி படிக்க அவர் பாத்திரமானவர். ஆமென். அவர் பாத்திரமானவரா இல்லையா? அவர் தகுதியானவரா இல்லையா? சொல்லுங்க. worshipers please come. அவர் தகுதியானவரா இல்லையா? உங்க என்டையர் லைஃப் இல்ல, உங்க 1 வருஷத்தை அவரை பற்றி அறிந்து கொள்ள நீங்க உங்க லைஃப் 1 இயர் ஆகஸ்ட் டு ஆகஸ்ட் அர்ப்பணிக்க அவர் தகுதியானவரா இல்லையா? இல்லையா? ஆமாவா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நிறைய யங் பீப்புள் இருக்கிறீங்க, உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு, உங்க மேல ஒரு கால் ஆஃப் காட் இருக்கு. நீங்க என்ன திரும்ப பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஏதோ வேலைக்கு போயிட்டு ரொம்ப வருஷமா கோயில் சுத்திக்கிட்டு இன்னும் ஒரு எதிர்கால நிர்ணயத்துக்குள்ள வராம அப்படியே இருக்கிறீங்க. இயேசு உங்களை அழைக்கிறார்.
உங்களை ஜீசஸ் இந்த நாள் அழைக்கிறார். 1 year வேதாகமத்தை 9 மணியிலிருந்து 3 மணி வரை படிக்க உங்களை அழைக்கிறார். பயிற்சி பெற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறார். அந்த அழைப்பு முடியும் போது ஆண்டவர் பேசுவார். அவர் சொல்ல, மகனே, நீ 1 வருஷம் வந்து என்னை பார்த்த, என்னை பற்றி நீ படிச்ச, உன் வாழ்நாள் எல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மேல நான் ஊழியத்துக்கு உண்டான அழைப்பு வச்சில்ல, ஆனா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இல்லைன்னா அந்த 1 வருஷத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுவார். அவர் சொல்லுவார், மகனே, மகளே, இந்த 1 வருஷம் நீ என்னை பற்றி படித்த, உன் மேல நான் வச்சிருந்த அழைப்பை உறுதிப்படுத்தி இருக்கிறேன். அதை உறுதிப்படுத்தினதுனால நீ திரும்ப அந்த உலகத்துக்கு போகாம எனக்காக வாழ உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களோட பேசலாம். நீங்க யாரா வேணா இருங்க. ஐ பிலீவ் நிறைய பேர் அழைப்பு உள்ளவங்க இருக்கிறீங்க. ஆனா நீங்க அந்த 1 வருஷம் பணத்தை விட உங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அந்த அந்த ரிக்ஷாவை விடுறதுக்கு, உன்னுடைய அந்த சின்ன வேலையை விடுறதுக்கு, ரொம்பவும் சொற்ப லாபம் கொடுத்து உனக்கே திருப்தி இல்லாத ஒரு வேலையை விட்டுட்டு அவரை தேடுறதுக்கு உனக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. நான் சொல்லட்டுமா, உன் மேல ஒருவேளை அழைப்பு இருந்து நீ அந்த அழைப்பு கீழ்ப்படியலைன்னா உன் வாழ்க்கையை அழிஞ்சிரும். இன்றைக்கு நீ அர்ப்பணிக்கணும். நான் அர்ப்பணிக்கிறேன் ஜீசஸ். எப்படி நாங்க ஆல்டர் காலுக்கு வந்தோம், வந்துட்டு போய் சேர்ல உட்காரல, வந்தோம், இன்று வரை வந்த நாங்க பின்பாக செல்லவே இல்லை. ஒரு பெரிய ஆமேன்னு சொல்லுங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா, தேவனுக்காக ஊழியம் செய்ய அழைப்புள்ள நீ ஒரு கனி மாதிரி. ஆமேன்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு மாங்காய் மரம் இருக்கு. எங்க மாடிக்கு போய் பார்த்தா கனி பக்கத்திலேயே இருக்கும். ஆனா அந்த நிறைய கனிகள் அணிலால சாப்பிடப்பட்டு இருக்கும். அணில் சாப்பிட்றோம். ஃப்ரூட் பேட்ஸ், வவ்வால் வந்து அந்த பழத்தை சாப்பிட்றோம். காக்கா வந்து அந்த பழத்தை சாப்பிட்றோம். அது சுருங்கி காஞ்சி போய் அந்த பழம் கீழே விழுந்து யாருமே அதை சாப்பிட முடியாது. நான் உன்னை பார்த்து ஒரு ஊழியக்காரனா சொல்றேன், அழைப்பு மாத்திரம் உன் வாழ்க்கையில இருந்தா உன் லைஃப் அப்படிதான் முடியும். நீ அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன்னை போறவன் வரவெல்லாம் சாப்பிடுவான். நீ வாலிப பெண்ணா இருக்கலாம். வாலிப பெண்களே, உங்க வாழ்க்கையில அழைப்பு இருந்து அந்த அழைப்பை நீ அறிஞ்சு அந்த அழைப்புக்கு உனக்கு கொடுக்கலனா காட்ஸ் பிளெஸிங் உங்க மேல வராது. ஏன்னா நீங்க அவருடைய ராயல் இன்விடேஷனை தள்ளி இருக்கிறீங்க. அதனால என்ன தெரியுமா நடக்கும், உன்னை எவனோ சாப்பிடுவான், உன்னை எவனோ புழிஞ்சி போட்டுட்டு போயிட்டே இருப்பான். நீ நினைச்சு ஐயோ என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு, அப்ப ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார், உன் வாழ்க்கைய, உன் சரீரத்தை, உன் உடம்ப, உன் சிந்தைய, உன் மனச நான் எனக்காக கேட்டனே, நீ கொடுக்கலையே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் அழைப்பை தள்ளுகிற உங்க வாழ்க்கையில தாமதம் கட்டவிழ்க்கப்படும். டிலே தாமதம், எல்லாத்திலையும் ஒரு தாமதம். அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இருக்கவே இருக்காது, ஒரு தாமதம். இன்றைக்கு நீங்க அர்ப்பணிக்கணும். வாலிப ஆண்களை, உங்க லைஃப் நீங்க மாத்திரம் ஆண்டவருடைய கால் இருந்து உங்க லைஃப் ஆண்டவருடைய பயிற்சிக்காக அர்ப்பணிக்கலனா இந்த இளம் வாலிப பருவத்துல தேவ பிளெஸிங் இழந்துருவீங்க. கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஐ அம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. ஆன்லைன்ல கூட நீங்க இருக்கலாம். நீங்க யார் எங்க இருந்தாலும் சரி, உங்க மேல ஒரு கால் ஆஃப் காட் இருந்தா அவரை பற்றி அறிந்து கொள்ள உங்களை அர்ப்பணிங்க. உங்க வீட்டு மகன் மகள் இருந்தா பரவாயில்ல, நல்ல ஒரு வருஷம் தேவனை பற்றி படிக்க அவங்கள கமிட் பண்ண சொல்லுங்க. ஒன்னும் நடக்காது, ஒன்னும் குறைஞ்சு போக மாட்டாங்க பிள்ளைங்க. அவங்களுடைய வாய்ப்பு அவங்கள விட்டு நழுவி போகவே போகாது இந்த உலகத்துல கூட. அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க, அர்ப்பணிங்க. ரைட் நவ் கண்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த அறையில நீங்க யாரு எங்க இருந்தாலும் சரி, மேபி இந்த நாள் ஒரு பிள்ளை இருக்கலாம், நீ உணரலாம், உனக்கு அந்த சத்தம் கேட்டுட்டு இருக்குது. the royal invitation, ராயல் இன்விடேஷன் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. நீ உணர்ற, பாஸ்டர் என் லைஃப்ல ஒரு ராயல் இன்விடேஷன் இருக்கு, நான் அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்கிறேன். என் லைஃப்ல ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்ல, நான் பணம் சம்பாரிச்சு ஒன்னும் என் கையில நிக்கல, நான் இப்படியே இருக்கிறேன். நான் அவரை பற்றி அறிந்து கொள்ள காலை 9 ஃபுல் டே நான் பைபிள் வாசிக்க,
நான் ஆசிரியர்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை என் கையில எடுக்க, அந்த பயிற்சிக்கு என்ன நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு இந்த அறைக்குள்ள யாராவது இருப்பீங்க. அப்படி இருந்தா ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ. யாரையும் பார்க்காதீங்க. பவுல் சொல்லுகிறார், தேவன் என்னை அழைத்த போது நான் மாம்சத்தோடும் சரீரத்தோடும் இரத்தத்தோடும் நான் யோசிக்காமல் என்னை அர்ப்பணிச்சேன். குறிப்பா யங் பாய்ஸ், நான் உங்களை கேட்கிறேன், நீங்க அறையில எங்க வேணா இருக்கலாம். யாரு நீங்க அறையில எங்க இருந்தாலும் சரி, ஐ எம் ஆஸ்கிங் யூ, கண்களை மூடிக்கொள்ளுங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க. மாம்சத்தோட ரத்தத்தோட கேட்காதீங்க. ஏசப்பா, நான் என்ன இந்த 2023 பைபிள் வாசிக்க ஒரு வருஷம் என்னை நான் அர்ப்பணிக்கட்டுமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். என்னை நான் அர்ப்பணிக்கட்டுமா? நான் வேத பயிற்சியை பெற என்ன அர்ப்பணிக்கட்டுமா? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் என்றால் கண்களை மூடி உடனடியாக அர்ப்பணிங்க. ரைட் நவ், இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த அறைக்குள்ள இருக்கிற எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. யாரோ இங்க உணர்றீங்க, யூ ஃபீல் இட். பாஸ்டர், என் மேல அழைப்பு இருக்கு, எனக்கு வாழ்க்கையில எல்லாமே வெறுப்பு தான், கஷ்டம்தான், நான் ஒன்னும் முன்னேறல, நான் வேதத்தை படிக்க 1 year வேதத்தை படிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இளம் வாலிப பிள்ளைகள், உங்க கரங்களை இருக்கிற இடத்துல இருந்து நீங்க உயர்த்தி காட்டுங்க. ஜஸ்ட் லிஃப்ட் அப் யூ ஹேண்ட்ஸ். வேற எங்க இருந்தாலும் சரி. எஸ், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. We going to pray for you. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம். இந்த அறைக்குள்ள யாரா வேணாலும் நீங்க இருக்கலாம். anyone in this room, அப்படியே கையை உயர்த்தினவங்க நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. we will pray for you. இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நில்லுங்க. கரங்களை உயர்த்தினவங்க, I am dedicating my life. விட்டுட்டு வா அந்த சம்பளத்தை, விட்டுட்டு வா அந்த வேலையை, விட்டுட்டு வா அந்த சொற்ப நாட்கள் உனக்கு கிடைக்கிற சுகத்தை விட்டுட்டு வா. சொற்ப நாட்கள்ல உனக்கு ஒரு எலும்பு துண்டை போட்டு உன்னை ஏமாத்தி தேவனுடைய அழைப்புல இருந்து உன்னை பறிக்கிற அந்த காரியத்தை விட்டுட்டு உன் வாழ்க்கையை வேதாகம படிப்பதற்காக உன்னை அர்ப்பணி. இந்த 1 year God's will உன்னை நோக்கி வரும். இந்த 1 year, ஓ thank you Holy Spirit. இப்பொழுது அப்படியே கரங்களை உயர்த்தினவங்க நீங்க முன்பாக வாங்க. we are going to pray for you. அப்படியே நாற்காலியை விட்டு நடந்து இந்த கேர்ள்ஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்து நின்னுடுங்க. Thank you Jesus. ஆன்லைன்ல இருந்தா நீங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸஸ்ல போடுங்க. அப்படியே ஆன்லைன்ல இருக்கிற நம்பரை குறித்து கொண்டு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. we are going to pray for these sisters. ஆண்டவருடைய அழைப்பை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் பயிற்சிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். I will read God's word. வேதாகம பயிற்சிக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். I am asking the boys. சபையில இருக்கிற வாலிப ஆண்களுக்காக நான் இப்ப கேட்கிறேன். இந்த அறைக்குள்ள இருப்பீங்க, சில ஆண்கள் இருப்பீங்க. யூ ஹேவ் த கால் ஆஃப் காட். வாழ்க்கையில தேவனுடைய அழைப்பு இருக்கிறத உன்னால கேட்க முடியுது. ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, எஸ்பெஷலி யங் மேன், உன் வாலிபத்தை கெடுத்துக்காத, உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. தேவன் உன்னை அழைச்சிருக்கிறார். உன் லைஃப் அப்படியே கோயில் சுத்துற மாதிரி டெபிள் ஆக்கிடுவான். எலும்பு துண்டை போட்டு 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 மகா பெரிய கால்ல இருந்து உன்னை ஏமாத்தி உன்னை அப்படியே ஒரு இடத்துல உட்கார வச்சு உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வரும் பொழுது உன்னை ஒரு மாதிரி அவன் வச்சிருவான், உன்னை ஏமாத்திடுவான், நீ ஏமாந்துருவ. அதனால இன்றைக்கு இந்த அறைக்குள்ள இளம் ஆண்கள், நான் இயேசுவை பற்றி வேதாகமம் படிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க, யங் பாய்ஸ், ஐ எம் கோயிங் டு வெயிட் ஃபார் another moment. மேலே பால்கனியில், கீழே கேலரியில், ஆன்லைனில், யார் எங்கே இருந்தாலும் யங் பாய்ஸ், இளம் வாலிபர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்க. ஓ, ஐ வாண்ட் டு டெடிகேட் பாஸ்டர், என் லைஃப்பில் 1 year நான் பைபிள் வாசிக்க டெடிகேட் பண்ண போகிறேன். ஐ வில் வெயிட் ஃபார் யூ. இந்த அறையில் யாராவது இருந்தா தேங்க்யூ ஃபார் த யங் கேர்ள்ஸ் தட் த லார்ட் இஸ் ரைசிங். கர்த்தர் எழுப்புகிற இளம் பெண்களுக்காக எப்படி வராங்க பாருங்க கேர்ள்ஸ், எப்படி எழும்புறாங்க பாருங்க கேர்ள்ஸ். வருகிற நான் போன வாரம் சொன்ன ஃபாதர்ஸ் டேல, ஃபாதர்ஸை இழந்து கொண்டிருக்கிறது உலகம். The whole world is losing fathers. ஆண்களை இழந்து கொண்டு இருக்கிறது சபைகள்.
பெண்களை ஆண்டவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். இனி இந்த தியாலஜிலாம் ஒரு பக்கம் மூட்டை கட்டிட்டு பெண்கள் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறார்கள். பெண்கள் அப்போஸ்தலர்களாக மாற போகிறார்கள். பெண்கள் மெய்ப்பர்களாக மாற போகிறார்கள். பெண்கள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக மாற போகிறார்கள். You will even see women being inside the baptism tank and baptizing people. ஆண்களை கூட பெண்கள் ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நிலைமையை மாற்ற போகிறார். ஏன் தெரியுமா? நிறைய ஆண்கள் உங்க லைஃபை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நிறைய ஆண்கள் ஒரு ஃபாதர்லி குவாலிட்டிஸ் உங்களுக்குள்ள இல்ல, ஒரு ஆண் உணர்வு உங்களுக்குள்ள இல்ல. தேவனுக்காக எழுமணும் என்ற எண்ணம் இல்ல. உனக்கு நிறைய ஆண்களுக்கு படிப்பு இல்லை, நிறைய ஆண்களுக்கு நல்ல வேலை இல்லை, நிறைய ஆண்களுக்கு திறமை இல்லை. இருந்தாலும் அந்த ரிக்ஷாவை விட்டுட்டு இயேசுவை பிடிப்பதற்கு அவர்களுக்கு மனசு இல்லாம இருக்கு. ஐ அம் கோயிங் டு வெயிட். யாராவது ஒரு வாலிபர்கள், யாராவது யங் மேன் இந்த வருஷம் எழும்புவாரான்னு ஐ எம் வெயிட்டிங். ஆண்டவரே, ஒரு வாலிபனா நீ இருந்தா இம்மீடியட்டா எழுந்து நில்லுங்க. கம் யங் மேன், வாலிபனாக இருந்தா ஐ எம் வெயிட்டிங். இது உன்னுடைய மோமெண்ட், இது உன்னுடைய ஆல்டர் கால். உன் ஃப்ரெண்டை பார்க்காத, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நீ தேடிக்கொண்டிருக்காத. ஓ, in the mighty name of Jesus, in the mighty, thank you young man, God bless you. இந்த அறைக்குள்ள வேற யாராவது இருந்தா somebody read ஒரு young girl, Matthew, book of Matthew chapter 9 எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், மத்தேயு புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வாசிங்க. 9வது வசனம் தொடங்கி சீக்கிரம் வாசிமா. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்த, கவர்மெண்ட் ஜாப்ல உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். கையை தட்டி கர்த்தரை குளோரிஃபை பண்ணுங்க. பெரிய ஆமென், ஆமென். இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல அமர்ந்திருந்த மேத்யூவை பார்த்து என்னை பின் சென்று வானார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் அடுத்த வருஷத்துக்குலாம் கேட்கல. வாட் ஐ எம் ஆஸ்கிங் இஸ், இந்த வருஷம் இன்னைக்கு ஆல்டர் காலுக்கு வந்துட்டு திரும்ப நாற்காலிக்கு போகாத, ஆகஸ்ட் தொடங்கி வேதத்தை படிக்க, 1 year வேதத்தை படிக்க. உன்னை ஊழியத்துக்கு நான் கூப்பிடல. உன்னை எதுக்காக கூப்பிடுறேன்? 1 year நீ வேதத்தை படிக்க. மார்னிங் 9 o'clock இருந்து ஈவினிங் எத்தனை மணி வரையும்? 3 மணி வரையும் வேதத்தை படிக்க உன்னை அர்ப்பணிக்க நான் கேட்க போறேன். கண்களை மூடிக்கொள்ளுங்க. இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ற நேரத்தில் ஒன் லாஸ்ட் மோமெண்ட். தேங்க்யூ யங் மேன். வந்த வாலிபர்களுக்காக, வந்த வாலிப பெண்களுக்காக நன்றி, 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 நன்றி. எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து, லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப் டுகெதர். எல்லாரும் எழுந்து நிற்போம் ரைட் நவ. ஒருவேளை இந்த அறையில் பாஸ்டர் எனக்கு அந்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல, பட் ஐ நோ ஐ ஹேவ் அ கால், நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றவங்க இம்மீடியட்டா உன் இடத்தை விட்டு அப்படியே முன்பாக வாங்க. இம்மீடியட்டா யாரா இருந்தாலும் சரி, கீழே மேலே. ஐ வில் வெயிட் ஃபார் another moment. வெயிட் ஃபார் another moment. Thank you Jesus, thank you Jesus. வாழ்க்கையில கால் இருக்கா? அந்த இன்விடேஷனை உணர்றியா? Do you feel that in your heart? இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்காக எல்லா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Everyone pray over இங்க இருக்கிற இளம் வாலிபர்கள், இங்க இருக்கிற இளம் பெண்களுக்காக எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க ரைட் நவ. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கம் ஆன் ரைட் நவ. ஆன்லைன்ல இருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, உங்களை கர்த்தர் நடத்துவாராக. ஒருவேளை உங்க வீட்டில் யாரோ எங்கேயோ இருக்கிறீங்க, இம்மிடியட்டா ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. கமெண்ட் பாக்ஸஸ்ல இருக்கிற அந்த ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் டு ஸ்டடி த பைபிள், என்னை அர்ப்பணிக்கிறேன், ஐ ஹேவ் த ராயல் இன்விடேஷன், எனக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு அர்ப்பணிங்க. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஐ ரிலீஸ் யூ. உங்களை இப்பொழுது ரிலீஸ் பண்ணுகிறோம். ஆன்லைன்ல இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க